ஒரு சில ஆண்டுகளுக்கு முன் நான் முதன்முறையாக இந்த புகைப்படங்களை பார்த்தேன். இது உங்களுக்கு எந்த அர்த்தமில்லை என்று நினைக்கிறேன். ஆனால் உண்மையில் திரையில் நாம் காண்பது சிறிய ரொட்டி துண்டுகள் மற்றும் இரத்தக்கரைகள். அவை அனைத்தும் தாங்களாகவே தோன்றியிருக்கும். விசித்திரமானது. இந்த புகைப்படங்கள் என் ஆர்வத்தை தூண்டுவதற்கு போதுமானதால் நான் ஆராய்ச்சி செய்ய முடிவு செய்தேன். உண்மையில் இணையத்தில் சில கிளிக்குகளில் இந்த சிறிய ரொட்டிகள் உண்மையில் ஹோஸ்ட்ஸ் என்று தெரிந்து கொண்டேன். இது மசிட்களில் பயன்படுத்தப்படுகிறது. மசிட்கள் நீங்கள் குறைந்தது பேரில் தெரிந்திருப்பீர்கள். ஆமாம், உங்கள் மதம் அல்லது நம்பிக்கைகள் எதுவாக இருந்தாலும் உங்கள் வாழ்க்கையில் ஒரு முறையாவது நீங்கள் ஒரு பிரார்த்தனை கூட்டத்திற்கு சென்றிருப்பீர்கள் என்று நம்புகிறேன். மணமக்கள் திருமணத்திற்காக அல்லது இறுதிச் சடங்கிற்காக இருக்கலாம். நீங்கள் சிறுவனாக இருந்தபோது உங்கள் பெற்றோர்களுடன் கிறிஸ்துமஸ் மசிட் சென்றிருக்கலாம். அப்போ நாம் சிறுவனாக இருக்கும்போது எல்லாவற்றையும் புரியாது. நாம் படங்களை பார்த்து அல்லது நாங்கள் தூண்களை ஏறுகிறோம் என்று கற்பனை. இது கடந்து போகும் வரை காத்திருக்கிறோம். இல்லை, நீங்கள் இதை ஒருபோதும் செய்யவில்லை. தகவல் தேடும்போது ஹோஸ்டஸ் பெரும்பாலும் மடங்களில் மதவாதிகள் அல்லது மதவாதிகளால் தயாரிக்கப்படுவதாக புரிந்து கொண்டேன். உண்மையிலே இந்த செய்முறை மிகவும் எளிமையானது. இது வெறும் கோதுமை மாவு, நீர் மற்றும் இதுவே. இதில் எவ்வித உப்புமா அல்லது காய்ச்சல் இல்லை. ஹோஸ்ட சம வைத்திருக்க அது ஒரு வெள்ளை வட்டை உருவாக்குகிறது. ஆனால் அது உயராது. நீங்கள் சாதாரணமாக வாங்கும் பக்கோடாக்கள் அல்லது ரொட்டி பந்துகள் போல. நான் என் ஆராய்ச்சியில் முன்னேறுவதற்காக விசித்திரமான விஷயங்கள் அதிகமாக சேர்ந்து நீங்கள் கத்தோலிக்க தேவாலயங்களில் பேசப்போகும் கூறு இருந்தது என்பதை தெரியாமல் உறுதியாக இருக்கிறேன். ஒரு தேவாலயத்தில் நுழைந்தால் அருமை இருக்கும். கட்டிடக்கலை பெரும்பாலும் மிகவும் அழகாக இருக்கும். அதுவும் இருக்கும், ஏனில் நிறைய சத்தம் இருக்கும்போது அமைதியான இடமாக இருக்கும். நீங்கள் இதை செய்தீர்களா தெரியவில்லை. இருந்தபோது அதை மிகவும் விரும்பி மதிய உணவுக்கு பிற தேவாலயங்களில் செல்லுங்கள். அது சூழல் போல் இருந்தது. கண்ணாடி ஜன்னல்களின் ஒளி, அமைதி, வாசனை, மெழுகுவர்த்திகள். அது ரொம்ப அருமையான இடம். உண்மைதான். முன்பக்கம் உள்ள சிறிய சிவப்பு ஒளிக்கு நீங்கள் கவனம் செலுத்தினீர்களா? உங்களுக்கு சொன்ன பிறகு இது உங்களுக்கு ஏதாவது நினைவூட்டுமா? சிறிய சிவப்பு ஒளி இருக்கிறது. ஏனில் தங்கப்பெட்டியில அதை டேபர்நாகில் என்று அழைக்கிறோம், பூட்டப்பட்டிருக்கிறது. அங்கு கிண்ணம், அதை சிபோயர் என்று அழைக்கிறோம். சிபோயரில் ஹோஸ்டிகள் உள்ளன, ஆனால் அவை புனிதமான ஹோஸ்டிகள் என்று அழைக்கப்படும். ஆனால் நீங்கள் எனக்கு எதுவும் விசித்திரமானதாக சொல்லவில்லை. மற்றும் ஆரம்பத்தில் காட்டிய புகைப்படம் தொடர்பு என்ன கேட்கலாம் பற்றி வருகிறோமா? உண்மையா சொல்ல, நான் உங்களுக்கு சொல்ல போகும் விஷயத்தை கண்டுபிடித்த போது ஆச்சரியங்கள் முடிவில்லை. மசேல் போது தருணம் இருக்கிறது மற்றும் அது கத்தோலிக்கர்களுக்கான மசேலின் முக்கியமான தருணமாகும் என்று அங்க பாஸ்டர் ஒரு ஹோஸ்டியை எடுத்து அதை புனிதமாக்க போறார். அந்த தருணத்திற்கு பிறகு கத்தோலிக்கர்கள் ஹோஸ்டி அசிமே பானம் அல்ல, ஆனால் உண்மையில் இயேசு நபரின் உருவமாக மாறும் என்று நம்புகிறார்கள். அதாவது உண்மையாவே இது ஒரு சின்னம் அல்லது படம் இல்லை. கத்தோலிக்கர்களுக்காக ஒரு புனிதமான ஹோஸ்டி ஒரு ரொட்டி துண்டு அல்ல, ஆனால் உண்மையான உயிருள்ள நபர், இயேசு நபர். மற்றொரு வார்த்தையில கடவுள் அவர்தான். ஆகையால் உண்மையில் கத்தோலிக்கர்களுக்காக ஒரு புனிதமான ஹோஸ்டி ஒரு புனித பொருள் அல்ல, ஆனால் நம் வழிபடக்கூடிய இயேசு அவர்தான். நீங்கள் இதை பற்றி அறிவீர்களா? யாரும் இதை பற்றி பேசவில்லை. ஒவ்வொரு மத இடமும் தங்கள் சொந்த பொருள்களை கொண்டுள்ளது. ஆனால் கத்தோலிக்கர்களுக்காக இது வெறும் பொருள் அல்ல, இது கடவுள். அவர் ஒவ்வொரு தேவாலயத்திலும் உண்மையாக இருக்கிறார். அதனால் நான் ஒரு தேவாலயத்திற்கு சென்றேன் பார்க்க, மற்றும் உண்மையில் டேபர்நாகலின் அருகில் அந்த சிறிய சிவப்பு ஒளி இருக்கிறது. இது புனிதமான ஹோஸ்டி, அதாவது இயேசு உண்மையில் டேபர்நாகலில் அந்த பூட்டப்பட்ட சிறிய பெட்டியில் இருக்கிறான் என்பதை எங்களுக்கு காட்டுகிறது. ஆனால் அப்போதைக்கு நான் கேள்வி எழுப்பினேன், கத்தோலிக்கர்கள் இவ்வளவு பெரிய விஷயத்திற்கு எப்படி நம்புகிறார்கள்? அவர்கள் எப்படி நம்புகிறார்கள்? மசேல் ரொட்டி ஒரு நபராக மாற்றம் புனிதமாக்கும் தருணத்திற்கு பிறகு ஹோஸ்டி இனி ரொட்டி அல்ல. நான் உண்மையாக சொல்ல ஆர்வமாக ஆராய்ந்து கத்தோலிக்கர்கள் இதற்கு ஏன் நம்புகிறார்கள் என்பதை சிறிது புரிந்து கொள்ள முயற்சிக்க விரும்பினேன். அவர்களின் நம்பிக்கைக்கு காரணங்கள் என்ன? ஹோஸ்டி உண்மையில கடவுளாக அவர்தான் மாறுகிறதா? ஏனெனில் அவர்கள் இதற்கு கண்மூடியாக நம்பவில்லை மற்றும் இது உண்மையாக இருக்கிறது. நம்புவதற்கான காரணங்கள் அவர்களுக்கு உள்ளன. ஆராய்ந்தால் பதில்கள் அதிகமாக இருந்தால் அவை தானாகவே புதிய கேள்விகளை உருவாக்கினதா? ஆனால் மீண்டும் பேச போகிறேன். முதலில் நான் கவனித்தது மசேல் போது பாஸ்டர் கூறும் வார்த்தைகள். இயேசு தனது கடைசி உணவின் போது கூறிய வார்த்தைகளே இயேசுவின் வாழ்க்கை கதைகள், புத்தகங்கள், ஏவாங்கெலிகள் இயேசுவின் கடைசி உணவினை பற்றியதை பதிவாகின்றன. உணவின் போது இயேசு ரொட்டியை எடுத்துக்கொண்டு ஆசீர்வாதம் கூறி அதை உடைத்தார் மற்றும் சீடர்களுக்கு கொடுத்து எடுக்கவும் சாப்பிடவும் இது என் உடல் என்று கூறினார். நாம் சொல்லல என்றாலும் எவாங்கெலிகள் உண்மையில் இயேசு வாழ்க்கையை பற்றிய ஆவணங்கள். நான் இதை பற்றிய ஒரு வீடியோவை உருவாக்கியிருந்தேன். அதை நீங்கள் என் சேனலில் காணலாம். அதனால் சுருக்கமாக சொல்ல வேண்டும் என்றால், பாஸ்டர் புனிதமாக்கல் என்று அழைக்கப்படும் ஒரு தருணத்தில் அவர் தனது வார்த்தைகளை மீண்டும் கூறுகிறார். இது உங்களுக்காக என் உடல். அதற்கு பிறகு அவர் ஹோஸ்டியை சுமக்கிறார். அனைத்து கூட்டமும் தலையை வணங்குகிறது, மண்டியிட்டு இது ரொட்டி அல்ல, உண்மையில் இயேசு அவர்கள் முன்னிலையில் இருக்கிறார். அதற்கு பிறகு பாஸ்டர் கல்லிசுடன் ஒரே மாதிரியான செயல்களை செய்கிறார். இது மது உள்ள பாத்திரம் மற்றும் இது உண்மையில் கிறிஸ்துவின் இரத்தமாக மாறுகிறது கத்தோலிக்கர்களின் படி. சரி, கவனித்த மற்றொரு விஷயம் இது மிக சந்தேகம் ஏற்படுத்த ஆரம்பித்தது. இந்த மாற்றம் ரொட்டியிலிருந்து இயேசுவின் உடலாக மாறுவது கண்ணுக்கு தெரியவில்லை. மற்றொரு வார்த்தையில புனிதமாக்கல் தருணத்திற்கு பிறகு ஹோஸ்டி சாதாரண ஹோஸ்டியாகவே இருக்கும் என்றும் ரொட்டியின் சுவையை கொண்டிருக்கிறது. இது ரொட்டி அல்ல, இயேசு அவர்தான். இது கண்ணுக்கு தெரியாத ஒரு மாற்றம்.
கடவுள் இருக்கிறாரா? இயேசு கடவுள் என்றால் அவர் விரும்பினால் செய்யலாம். ஆனால் இது உண்மையாக இருக்க வாய்ப்பு உள்ளதற்கான சில முக்கியமான காரணங்கள் உள்ளதா? நீர் நம்ப வேண்டும் மற்றும் அமைதியாக இருக்க வேண்டும். சுவாரஸ்யமாகும். நான் ஏதாவது என்று அழைக்கப்படும் ஒரு விஷயத்தின் இருப்பை கண்டுபிடித்தேன். எளிய உண்மைகள். உண்மையில் புனிதமாக்கப்பட்ட ஹோஸ்டிகள், குறிப்பாக மனித உடலின் துண்டுகளாக மாறிய தருணங்கள். அதனால் இது ஒவ்வொரு மசேலிலும் நிகழாது. கத்தோலிக்கர்களின்படி இது கடவுளின் அதிசயங்கள். இயேசு புனிதமாக்கப்பட்ட ஹோஸ்டியில் இருக்கிறார் என்பதை காட்ட நாம் காணவில்லை என்றாலும் அடிப்படையில அவ்வப்போது மாற்றம். இயேசுவில் உள்ள ரொட்டி பொதுவாக கண்ணுக்கு தெரியாதது. விசுவாசிகளின் நம்பிக்கையை முற்றிலும் கண்ணுக்கு தெரியுமாக இருக்கும். இதை பற்றி ஆராய்வோம். உண்மையாக சொன்னால் நான் இதை பற்றி ஒருபோதும் கேள்விப்பட்டதில்லை. மற்றும் ரொட்டி மனித உடலாக மாறுவது உண்மையா? இது உண்மையில் ஒரு பைத்தியக்கார விஷயமாகும். இது கத்தோலிக்க நம்பிக்கையை உறுதிப்படுத்தும். முதலில் இவை ஏன் நற்கருணை அற்புதங்கள் என்று அழைக்கப்படுகின்றன என்று நீங்கள் யோசிக்கலாம். உண்மையில் பிரதிஷ்டை. விருந்தினரின் மற்றொரு பெயர் நற்கருணை. இது நிகழ்கிறது. நற்கருணை கிரேக்க வினைச்சொல்லான யூகாரிஸ்டைனிலிருந்து வந்தது. அது நன்றி செலுத்துதல், உண்மையின் கொண்டாட்டம். மசே விசுவாசிகள் கடவுளுக்கு அவரது மகன் இயேசுவின் பரிசுக்கு நன்றி செலுத்தும் தருணமாகும். சுருக்கமாக விவாதம் முக்கியத்துவத்திற்கு வருவோம். புனிதமாக்கப்பட்ட ஹோஸ்டிகளுடன் உண்மையில் அதிசயங்கள் நடந்ததா? நான் இதை ஆராய ஆரம்பித்த போது இந்த தலைப்பில் உள்ள பரந்த இலக்கியத்தை பார்த்து மிகவும் ஆச்சரியப்பட்டேன். இதை பற்றி யாரும் பேசவில்லை. உதாரணமாக 2006 15வது வயதில் இருந்த இத்தாலிய இளம் இளைஞன் கார்லோ அகுடிஸ் வரலாறு முழுவதும் நிகழ்ந்ததாக கூறப்படும் நற்கருணை அற்புதங்களை பட்டியலிடும் வலைத்தளத்தை உருவாக்கியவர். அவரது இணையதளம் பல மொழிகளில் கிடைக்கிறது. பல்வேறு நாடுகளில் எளிய உண்மைகளை பற்றிய தகவல்களை வழங்குகிறது. அர்ஜென்டினா, ஆஸ்திரியா, பெல்ஜியம், கொலம்பியா, குரோஷியா, எகிப்து, பிரான்ஸ், ஜெர்மனி, இந்தியா, இத்தாலி, மெக்சிகோ, நெதர்லாந்து. சுருக்கமாக நீங்கள் கொள்கையை புரிந்து கொண்டீர்கள். சரி, இதன் பொருள் இந்த அனைத்து அதிசயங்களும் உண்மையானவை அல்ல என்பதல்ல. தானாகவே நாம் அவற்றை எடுத்துக்கொண்டு அவற்றின் உண்மையான மதிப்பை பார்க்கலாம். ஆனால் எந்த நேரத்திலும் இதன் பொருள் கத்தோலிக்கர்கள் பலவற்றை பெற்றுள்ளனர். கார்லோ அகுடிஸின் வாழ்க்கையை கண்டுபிடிக்கும் போது அவர் அறிவாளி இளம் மனிதன் என்பதை கண்டேன். உண்மையில் அவருக்கு வியக்கத்தக்க முதிர்ச்சி இருந்தது. உதாரணமாக அவர் சொன்னது, மகிழ்ச்சி கடவுளின் மீது திரும்பும், துக்கம் தன்னிடம் திரும்பும். அனைவரும் ஒரே மாதிரியானவர்கள். பலர் நகல் எடுக்கிறார்கள். கடவுளை உங்கள் வாழ்க்கையின் அர்த்தத்தை கண்டுபிடிக்கவும். டாய்சுன் தி அக்டோபர் தொடக்கத்தில் அவருக்கு லேக்கீமியா ஏற்பட்டது. அவர் கடவுளை சந்திக்க இறக்கும் போது மகிழ்ச்சியாக இருந்தார். மிகவும் ஈர்க்கக்கூடிய ஆன்மா வலிமை. நான் ஒப்புக்கொள்ள வேண்டிய குறைந்தபட்சம் இதுதான். டஜன் கணக்கான நற்கருணை அற்புதங்கள் இருப்பதை நான் கண்டுபிடித்த போது நான் இந்த தலைப்பில் கிடைக்கும் அனைத்து புத்தகங்களையும் வாங்கினேன் மற்றும் இந்த வீடியோவில் உங்களுக்கு மிகவும் முழுமையான ஒரு விசாரணையாக அனைத்தையும் சுருக்கமாக கூற முடிவு செய்தேன். இந்த வீடியோவில் நீங்க 10 காட்சிகளுக்கு மேல் கண்டுபிடிக்க போகிறீர்கள் மற்றும் நான் நினைக்கிறேன் நான் இதை கண்டுபிடித்த போது உங்கள் அசர்ச்சிகள் முடிவுக்கு வராது. மற்றவர்களுக்கு தெரியாதவர்கள் இந்த வீடியோ உண்மையில் 100 விளக்கமளிக்க முடியாத மர்மங்கள் என்ற தொடர் ஒன்றின் ஒரு பகுதியாகும். ஒரு தொடர் 100 நிகழ்வுகளின் மதிப்பை அறிவியல் ரீதியாக பார்க்கிறேன். முதலாவது மற்றும் இரண்டாவது மர்மங்களை 2 வீடியோக்களில் கையாழ்ந்து அதன் பிறகு அவர்களை பார்க்க பரிந்துரைக்கிறேன். இந்த வீடியோவிற்காக அனைத்து நிகழ்வுகளையும் 5 விளக்க முடியாத மர்மங்களில் ஒருங்கிணைத்துள்ளேன். அப்படின்னால் தொடங்கலாம். 100 மூன்றாவது விளக்கமளிக்க முடியாத மர்மம். வரலாற்றில் உள்ள யூகரிஸ்டிக் அற்புதங்கள். நாம் நூற்றாண்டுகளில் முன்னேறப் போகிறோம். சிறிது சிறிதாக காலவரிசையில் நான் உங்களுக்கு இறுதியில் சிறந்ததை வைத்திருக்கிறேன். சமீபத்திய யூகரிஸ்டிக் அற்புதங்கள் சில ஆண்டுகள் அல்லது மாதங்களுக்கு முன் நடந்ததாக கூறப்படுகிறது. இப்போது எகிப்தில் 5வது நூற்றாண்டுகளுக்கிடையில் இருக்கிறோம். அங்கே பாலைவனத்தில் பிரார்த்தனையில் நாட்களை கழித்த துறவிகள் வாழ்ந்தனர். இன்று செயின்ட் மக்கேர் டி சேட்டேவின் மடாலயம் அமைந்துள்ள சேட் பாலைவனத்தைச் சேர்ந்த ஒரு வயதான துறவி. அவர் பலவீனமான நம்பிக்கையுடன் இருந்தார் மற்றும் நாம் சாப்பிடும் ரொட்டி கிறிஸ்துவின் உடல் அல்ல, ஆனால் ஒரு சின்னம் என்று கூறினார். மன்னர்கள் அவரை தவறாக இருக்கிறான் என்று நம்பிக்கையுடன் நம்பிக்கை அளிக்க முயற்சித்தனர். ரொட்டி உண்மையில் கிறிஸ்துவின் உடலே ஆகும். மன்னர் பதிலளித்தார், நம்பிக்கை அளிக்க ஒரு நிகழ்வு ஏற்படவில்லை என்றால் நான் நம்பிக்கை அளிக்க மாட்டேன். மன்னர்கள் பதிலளித்தனர், நாம் பிரார்த்திக்கிறோம், கடவுள் அதை நமக்கு வெளிப்படுத்துவான் என்று நம்புகிறோம். அடுத்த ஞாயிற்றுக்கிழமை அவர்கள் தேவாலயத்தில் திருப்பலியின் போது ரொட்டிக்கு பதிலாக பார்த்தார்கள். ஒரு குழந்தை தோன்றியது மற்றும் ஒரு தூதர் வானத்திலிருந்து இறங்கி தனது கையில் ஒரு வாளுடன் அந்த குழந்தையை கொன்றுவிட்டான் மற்றும் அந்த கண்ணாடியில் இரத்தத்தை ஊற்றினான். இந்த காட்சியை மன்னர் பயத்தில் கத்தினார். நான் நம்புகிறேன் ஆண்டவரே, உங்கள் ரொட்டி உடல் அவர் கையில் இருந்த இறைச்சி ரொட்டியின் தோற்றத்தை மீண்டும் பெற்றது. சரி, உங்களுக்கு சொன்னது நமக்கு வந்துள்ள மிக பழமையான யூகரிஸ்டிக் அற்புதங்களில் ஒன்றாகும். ஏனெனில் நான் என் ஆராய்ச்சிகளை தொடங்கிய போது யூகரிஸ்டிக் அற்புதங்கள் 2000 ஆண்டுகளாக இருக்கின்றன கண்டேன். கிறிஸ்து கொண்டாடிய முதல் மசேல் முதல் உலகம் முழுவதும் விசுவாசிகளின் நம்பிக்கையை வலுப்படுத்த அற்புதங்கள் தொடர்ந்தே வந்திருக்க வேண்டும். ஆனால் நேர்மையாக இருக்க வேண்டும். இந்த பழமையான கதை எனக்கு நம்பகமாக தோன்றவில்லை. எங்கள் முன்னோர் நம்பிக்கை செய்ய விரும்பவில்லை, ஆனால் நான் உறுதிப்படுத்தப்பட்டதை பெற முடியுமானால் அது மறுக்கப்படாது.
ஆராய்ச்சியில் ஈடுபட்டேன். சரி, இதை கால வரிசையில் உங்களுக்கு தொடர்ந்து வழங்குகிறேன். ஆனால் உங்களுக்கு எச்சரிக்கை அளிக்கிறேன், நாம் முன்னேறும் போது நிகழ்வுகள் அதிகரிக்கின்றன. மேலும் மேலும் சான்றுகள், ஆதாரங்கள், விளக்கங்களை கோருகின்றன. நான் 595ஆம் ஆண்டில் ரோமில் நிகழ்வை கண்டேன். ஆர்வமுள்ளதாக இருக்கிறது, ஏனெனில் மனித உடலாக மாறிய அந்த புனித ரொட்டியின் துண்டு பாதுகாக்கப்பட்டுள்ளது. இது இன்னும் இன்று ஜெர்மனியின் ஆன்டெக்ஸில் காணப்படுகிறது. இது ஏற்கனவே சிறந்தது. நமக்கு அதிக சான்றுகள் உள்ளன. ரொட்டி ஒரு புனிதமான குவியலில் பாதுகாக்கப்படுகிறது, ஆனால் அதை திறக்க முடியாததால் அது உண்மையில் இறைச்சி என்பதை கண்டுபிடிக்க முடியாது. அதனால் இது சான்றாகாது. மாறாக, நான் தொடர்ந்து ஆராய்ந்த போது நான் மிகவும் ஆர்வமுள்ள ஒரு நிகழ்வில் இறங்கினேன். இன்றைக்கு 30,000 மக்கள் வாழும் நகரமான லான்சியானோவில் உள்ள செயின்ட் பிரான்சிஸ் தேவாலயத்தில் நுழைந்தால் இதை ஒரு பளிங்கு தகட்டில் படிக்கலாம். ஒரு புனித மனிதர் கடவுளின் உடல் ரொட்டியில் உள்ளதா என்பதை சந்தேகம் கொண்டார். அவர் மசேலை கொண்டாடி மறுபடியும் அவர் அருள்மிகு ரொட்டியின் மந்திரம் உச்சரித்து அது இறைச்சியாக மாறி மது இரத்தமாக மாறி காண்கிறார். அனைத்து உதவியாளர்களும் அந்த நிகழ்வின் சாட்சிகள். ஆர்வம், ஆனால் அற்புதம் 1200 ஆண்டுகளுக்கு மேலே சென்றது. 750ஆம் ஆண்டில் இது பழமையானது. ஆனால் உண்மையில் நான் கண்டுபிடித்தது என்னவென்றால் அது என்னை அதிர்ச்சியில் ஆழ்த்தியது. கத்தோலிக்க தேவாலயத்தில் பகுதியில் உள்ள பல தேவாலயங்கள் பிஷப் அல்லது ஆர்ச் பிஷப் என்று அழைக்கப்படும் ஒருவரின் அதிகாரத்திற்குட்பட்டவை. 1970ஆம் ஆண்டில் லான்சியானோவின் ஆர்ச் பிஷப் அருள்மிகு ரொட்டியின் மீதான அறிவியல் ஆய்வுகள் நடத்துமாறு கேட்டுக்கொண்டார். இது மருத்துவர் எட்வார்டோ லினோலி, அரேட்சோ மருத்துவமனையின் இயக்குனர் மற்றும் உடலியல் பேராசிரியர். அந்த மாதிரியான மாதிரிகளை ஆழமாக ஆய்வு செய்ய தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ள வேதியியல் மற்றும் கிளினிக்கல் மைக்ரோஸ்கோபி. மார்ச் மோர் 1971 அன்று பேராசிரியர் தனது முடிவுகளை முன்வைத்தார். அந்த துண்டுகள் சதை துண்டுகளாக இருக்கும். சொன்னால் மையோகார்டியத்தின் துண்டுகளாக இருக்கும். இதயத்தின் தசை ஒன்று. இரத்தம் மெய்யான இரத்தமாகவும் ஏபி இரத்த குழுவாகவும் இருக்கும். இது ரொம்ப அதிர்ச்சிகரமாக இருக்குது. சரி, எங்கள் முன்னோர்கள் இறந்த உடல்களில் இருந்து எடுத்த சில இறைச்சி துண்டுகளை ஒரு புனித பெட்டியில் வைத்திருக்கலாம். எங்களுக்கு ரொட்டிகள் ஆதாரமும் இல்லை. ஆச்சரியமானது, துண்டுகள் 1200 ஆண்டுகள் வரை பாதுகாக்கப்பட்டிருப்பது. அப்போது அறிக்கையில் பாதுகாப்பு தொழில்நுட்பம் பயன்படுத்தப்படவில்லை என்று கூறப்பட்டுள்ளது. இது விசித்திரமாக ஆகிறது, ஏனெனில் அறிக்கையில் காற்றில் உள்ள அனைத்து பாக்டீரியங்களுடன் இந்த பாதுகாப்பு நிலைகளில் அது தெளிவாக கூறப்பட்டுள்ளது. ஒரு புனித பெட்டியில் முற்றிலும் மூடப்படாத, வெற்றிடத்தில் இல்லாத, மத்திய காலத்திற்கேற்ப இறைச்சி துண்டுகள் நூற்றாண்டுகளாக சிதைவடைய வேண்டும். சில மாதங்கள் அல்லது சில ஆண்டுகளில் வெளியில் விட்ட இறந்த இறைச்சி சிதைகிறது. அது சிதைகிறது, ஆனால் இது முடிவில்லை. எங்கு நான் உண்மையாகவே அதிர்ச்சியில் இருந்தேன், எங்கு யாரும் விளக்கம் காண முடியாதது, அது பிடிக்கவும் அந்த இரத்தத்தில் ஒரு புதிய மனித இரத்தத்தின் அனைத்து கூறுகளும் உள்ளன. உண்மையில நான் ரொம்ப தொழில்நுட்பமா இருக்காமல் முயற்சிக்கிறேன். விரும்பினால் இரத்தத்தை ஆய்வு செய்ய சொல்வதை செய்யலாம். ஒரு எலக்ட்ரோபொரடிக் வரைபடம் இது தற்போது இரத்தத்தில் இருக்க வேண்டிய அனைத்து புரதங்களையும் காண்பிக்க உதவுகிறது. மாதிரிகள் அந்தியனோவுக்காக செய்யப்பட்டது. இரத்தத்தில் உள்ள புரதங்கள் புதிய மனித சாதாரண இரத்தத்துடன் முழுவதும் பொருந்துகிறது. அறிவியல் தனியாக பேரா. எட்வார்டோ லினோலியின் முடிவுகளை பற்றிய கவனங்களையும் ஈர்க்க போதுமானது. தவறாக இருக்க வாய்ப்பு உள்ளதா? பேரா. லினோலி உண்மையில் சொன்னால் நாங்கள் உண்மையில் ஒரு அதிசயத்திற்கே எதிர்கொள்கிறோம். ஒரு விளக்கமளிக்க முடியாத மர்மம். 1800 ஆண்டுகள் பழமையான ஒரு இரத்த கசிவு. இது மட்டுமல்லாமல் இது சாதாரண இரத்தமாகவும் செயல்படுகிறது. மர்மத்திற்கு எதிராக 1923 உலக சுகாதார அமைப்பின் கவுன்சில் பேராசிரியர் லினோலியின் முடிவுகளை சரிபார்க்க ஒரு அறிவியல் குழுவை நியமித்தது. வேலைகள் 15 மாதங்கள் நீடித்தன மற்றும் 500 பரிசோதனைகள் நடத்தப்பட்டன. பேராசிரியரின் அனைத்து முடிவுகளும் உறுதிப்படுத்தப்பட்டன. 1976ஆம் ஆண்டு டிசம்பரில் நியூயார்க் மற்றும் ஜெனீவாவில் வெளியிடப்பட்ட உலக சுகாதார அமைப்பு மற்றும் ஐக்கிய நாடுகள் அமைப்பின் வேலைகளின் சுருக்கத்தில் அறிவியல் அதன் எல்லைகளை உணர்ந்து விளக்கத்தை வழங்க முடியாததற்கு பிறகு நிற்கிறது என்று அறிவிக்கப்பட்டது. சரி, எனவே நமக்கு தெளிவாக விளக்கமளிக்க முடியாத ஏதோ ஒன்று உள்ளது. மற்றும் மேலும் அறிய விரும்பும் அனைவருக்காக லான்சியானோவின் ப்ரூனோ சமாசிச்சியாவின் இந்த புத்தகம் படிக்கவும். இது இரத்தத்தின் அனைத்து அறிவியல் பகுப்பாய்வுகளையும் அட்டவணைகள் மற்றும் தொழில்நுட்ப விவரங்களுடன் கூடிய முறையில் காட்டுகிறது. இது உண்மையில் உறுதியானது என்பதை காட்டுகிறது. ஆனால் இது முடிவல்ல. நான் உண்மையில் என் ஆச்சரியங்களின் முடிவில் இல்லை. நான் நூற்றாண்டுகளில் முன்னேறுவதற்காக நான் காணும் அதிசயங்கள் எண்ணிக்கையால் அதிகமாகவும் உறுதிப்படுத்தப்பட்டதாகவும் இருந்தன. முதல்ல பார்த்தபோது என்ன நினைச்சிருக்கலாம், எளிய அறிவியலுடன் மற்றும் ஒரு இயற்கை விளக்கத்துடன் விளக்குவது மிகவும் கடினமாக உள்ளது. ஆனால் இன்னும் சோதிக்க வேண்டிய மேலும் அதிர்ச்சியான விஷயங்களுக்கு செல்லும் முன் சில மற்ற எடுத்துக்காட்டுகளை பார்ப்போம். உதாரணமாக 1044 நடந்த போல்சேனாவின் அதிசயம். இது இன்னும் இத்தாலியிலேயே உள்ளது. ஒரு திருப்பலியின் போது ஒரு விருந்தினர் இரத்தத்தில் வெடித்து சிதறுவார். நான் அப்படி சொன்னால் தேவாலயத்தில் உள்ள துணிகள் மற்றும் கற்களை கூட தெரிக்கும் அளவுக்கு இன்றும் தேவாலயத்தின் சில கல்லுகளில் இன்னும் இரத்தத்தின் அடையாளங்கள் உள்ளன. மேலும் நமக்கு இன்னும் இரத்தம் கசிந்த துணி உள்ளது. அந்த காலத்திலிருந்து நமக்கு நன்கு ஆவணமிடப்பட்ட எழுத்து அடையாளங்கள் கிடைக்கத் தொடங்குகிறது. நிகழ்வின் போது மசேலில் இருந்தவர்களின் சாட்சியங்கள். உதாரணமாக அதிசயத்தின் காலத்திலிருந்து பழமையான காகிதம் உள்ளது. இது செசர் மற்றும் செவரோ டூரண்டினோவால் விவரிக்கிறது. என் முதல் விசாரணையில் நான் கூறியதைப் போல இது பழமையானது உறுதிப்படுத்தப்படவில்லை என்றால் உண்மையல்ல. நாம் பழமையான விஷயங்களை நன்கு மற்றும் துல்லியமாக அறிவோம். உதாரணமாக ஜூல்ஸ் சீஷரின் மரணத்தின் சரியான
சரியான சூழ்நிலைகள் போல. எனவே வரலாற்றில் உள்ள பல எண்ணிக்கையிலான யுக்தி அதிசயங்கள், அவர்களின் வெளிப்பாடுகள் மற்றும் உலகில் அவற்றின் இடங்கள் மிகவும் மாறுபட்டவை. அதை எளிதாக ஒரு கைதட்டலால் மறுக்க முடியாது. நாம் உள்ளதை கண்டு நமக்குள்ள ஆதாரங்களுடன் மோத வேண்டும். இது என்னால் இந்த விசாரணையில் செய்ய முயற்சித்தது. மேலும் நற்கருணை சிலர் ரொட்டியில் தோன்றும் சிவப்பு புள்ளிகளை விளக்க முயன்றுள்ளனர். நான் காட்டிய புகைப்படத்தில் உள்ளது போல நான் அதற்கு திரும்புவேன். செர்ராடியா மார்செசன்ஸ் என்ற பாக்டீரியாவால். இது ஒரு பாக்டீரியா. இது இரத்தத்தின் சிவப்பு நிறத்தை உருவாக்கும் மற்றும் காரிகைகளை உள்ளடக்கிய உணவுகளில் அறியப்பட்ட வெப்பநிலையிலே வளர்கிறது. இந்த பாக்டீரியங்கள் உண்மையில் இரத்தத்தை நினைவூட்டுகின்றன. ஆனால் யுக்தி அதிசயங்களுக்கு அறிவியல் ஆய்வுகள் மேற்கொள்ளப்பட்ட போது ஆய்வாளர்களை முட்டாள்களாக கருதக்கூடாது. அவர்கள் மனித இரத்தத்தை அடையாளம் காண முடியும். மேலும் குறிப்பாக லான்சியானோவில் போல இரத்த குழுவை குறிப்பிட்டு பேசுவதில் மிகவும் துல்லியமாக இருக்க முடிந்தது. அது ஒரு இதயத்தின் துண்டாக இருந்தது. போல் சேனாவின் மறுசீரமைப்பின் போது உல்ட்ரா வயலட் புகைப்படங்கள் மூலம் அந்த ரெலிகின் துணியில் உண்மையான இரத்தத்தின் அடையாளங்கள் பிளாஸ்மா மற்றும் சீரம் என பிரிக்கப்பட்டவை நன்கு அடையாளம் காணப்பட்டன. யோசித்த பணி தொடக்கம் 1922 பிப்ரவரி 3 ஞாயிற்றுக்கிழமை நடந்த பிரான்சின் போர்டியாக்ஸின் அற்புதம். பிற்பகல் போர்டோ நகரில் 4 மணிக்கு ஒரு பெண் காப்பேலாவில் லோரெட்டின் பெண்கள் சமூகம் மத சங்கத்தினர் செயின்ட் சாக்ரமெண்ட் என்று அழைக்கப்படும் விஷயத்தை வழிபடுவதற்கான சிறிய விழா நடைபெறும். ஆசீர்வதிக்கப்பட்ட சாக்ரமெண்ட் நற்கருணை மாலையில் ஓஸ்ட் என்று அழைக்கப்படும் இடத்தில் வெளிப்படுத்தப்படுகிறது. அவர்கள் அதை வணங்க நான் அறிவேன், இது குழப்பம். ஒரு பூசாரி தங்கத்தின் தலைவர். எனவே ஆசீர்வதிக்கப்பட்ட சாக்ரமெண்டை நிறுவ வந்தார். ஏனென்றால் பாதிரியார்கள் அதை செய்ய உரிமை உண்டு. மத விழாவில் இது 20 நிமிடங்கள். திடீரென ஒரு சம்பவம் நடைபெறுகிறது. அசம்பிளி ஒஸ்டியில் கிறிஸ்துவின் முகத்தை உயிருடன் நகரும் தலைவளைந்து சிரிக்கும் என்று காண்கிறது. சரி, துல்லியமாக இருக்க நான் உங்களுக்கு பிதாவின் சாட்சியத்தை படிக்கப் போகிறேன். ஏனெனில் ஆம், உண்மையில் அந்த நேரத்தில் 21 பேரில் 14 பேரின் எழுதப்பட்ட சாட்சியங்கள் பாதுகாக்கப்பட்டுள்ளன. மற்றவர்களுக்கு அறிய விரும்பினால் இந்த வழக்கு ஆவணமாக்கப்பட்டுள்ளது. நீங்கள் அனைத்து ஆதாரங்களையும் காணலாம். உதாரணமாக இந்த புத்தகத்தில் போர்டோவில் நடந்த நிகழ்வுகள் என்ற தலைப்பில் அப்பா அவர் ஓஸ்டியில் கண்ட கிறிஸ்துவை பற்றி விவரிக்கும் போது அவரின் முகம் வெள்ளையாக இருந்தது மற்றும் 30 வயது ஒரு இளைஞனை பிரதிநிதித்துவப்படுத்தியது. கதை இதோ. அசாதாரண அழகு. அவர் கருப்பு சிவப்பு நிறத்தில் ஒரு கம்பளி அணிந்திருந்தார். அவர் வலது பக்கம் முன்னால் தலைவளைந்தார். இந்த அதிசயத்தை பார்த்து என் கண்களுக்கு நம்ப முடியாமல் முதலில் இது ஒரு மாயை என்று நினைத்தேன். ஆனால் அதிசயம் தொடர்ந்ததால் உறுதி செய்யாத மேலும் இருக்க முடியவில்லை. நான் கந்திலை வைத்திருந்த குழந்தைக்கு என்னிடம் வரச் சொன்னேன். நான் அவரிடம் அவர் காணவில்லை என கேட்டேன். அவர் அதிசயத்தை பார்த்ததாகவும் இன்னும் காண்கிறதாகவும் பதிலளித்தார். சரி, பிறகு உண்மையில் இது நீளமாக இருக்கிறது. ஆனால் மொத்தத்தில் ஓஸ்டியை பார்த்த அனைத்து மனிதர்களும் உள்ளே கிறிஸ்துவின் உருவத்தை மிகவும் தெளிவாக கண்டனர். உண்மையா சொன்னால் அனைத்து ஒத்த சாட்சியங்களை படிக்கும் போது நீங்கள் விரும்பினால் அதை செய்யலாம். எல்லோரும் பொய் சொன்னார்கள் என்று நாங்கள் நினைக்க மிகவும் கடினமாக இருக்கிறது. இவை எளிய நேர்மையான மக்கள். அவர்கள் எதையும் அசரிக்க முயற்சிக்கவில்லை. ஆனால் அவர்கள் பார்த்ததை எளிமையாக சொல்ல வேண்டும். நமக்கு சாட்சிகளின் ஒரு பெரிய வகை உள்ளது. ஏனெனில் மதத்துறவிகள் தவிர நமக்கு ஒரு குழந்தை, மாணவர்கள், மதத்துறவிகள் அல்லாத பெண்கள் உள்ளனர். அபே டெலோர்ஸ் தற்செயலாக அங்கு இருந்தார். அந்த நாளில் இது சமுதாயத்தை கவனிக்கும் வழக்கமான பாஸ்டர் அல்ல. ஒரு கூட்டத்திற்கான கருத்துக்கு இதனை முந்தைய விசாரணைகளில் காட்டியுள்ளேன். மேலும் கிறிஸ்துவின் முகம் ஒஸ்டியில் தோன்றிய பிற பல ஈசுவரிய அதிசயங்கள் இருந்தன. 1902 ஆண்டு ஜனவரி 26ஆம் தேதி லா ரெயூனியனில் உள்ள செயின்ட் ஆண்ட்ரே நகரின் தேவாலயத்தில் பாதிரியார் ஹெயின் லாகோம்பே திருப்பலிக்கு பிறகு ஆசீர்வதிக்கப்பட்ட சாக்ரமெண்ட் வழிபாடு நடந்தது. வழிபாடு புனித சாக்ரமெண்ட் ஓஸ்டியில் வெளிப்படுத்தப்படும் போது ஆகும். அவர்கள் விரும்பும் அனைவரும் அதை மிகவும் விரைவாக காண முடியும். அவர்களை சிறிது பிரார்த்திக்கவும், ஏனெனில் நான் நினைவூட்டுகிறேன், இது உண்மையில் கிறிஸ்து. இந்த வழிபாட்டில் பல சாட்சிகளின்படி கிறிஸ்துவின் முகம் ஓஸ்டியில் பல மணி நேரங்கள் தெளிவாக தோன்றியது. வழிபாட்டின் முடிவில் மறைந்து போகும் முன் நாம் இதை அறிவோம். ஏனெனில் முகம் தோன்றிய போது அந்த சத்தம் சில நிமிடங்களில் தீப்பொறியின் போல தீவின் முழுவதும் பரவியது. ஒரு பெரிய கூட்டம். அதில் பத்திரிகையாளர்கள் மற்றும் தலைநகரத்தில் உள்ள மக்கள் கூட இருந்தனர். செயின்ட் டெனி அதிசயத்தை பார்க்க வந்தார். பல ஆயிரம் பேர் இந்த அதிசயத்தை தங்கள் கண்களால் பார்த்ததாக மதிக்கப்படுகிறது. பல மணி நேரங்கள் தெளிவாக காணப்பட்டு பின்னர் சாட்சி அளிக்க முடிந்தது. நம்பவில்லை. இந்த வகையான நிகழ்வு சமீபத்தில் நடந்தது மற்றும் அதை புகைப்படமாக எடுத்துக்கொள்ளவும். நாம் 2001 மே 5ஆம் தேதி இந்தியாவின் தெற்கில் உள்ள சிறிதகோணத்தில் இருக்கிறோம். ஜான்சன் கார்லோ ஒஸ்டன் சொயரின் உள்ளே உள்ள டேபர் நாகில் திறந்தபோது ஒஸ்டியில் மனித முகத்தை போன்ற ஒரு உருவத்தை பார்த்ததாக பின்னர் சாட்சி அளிக்கிறார். நான் உணர்ச்சி இருந்தேன். விசுவாசிகள் பிரார்த்திக்க சொன்னேன். முகம் காணும் ஒரே நபர் என்று நினைத்தேன். குழந்தையிடம் அவர் என்ன காண்கிறார் என்று கேட்டேன். அவர் சொன்னார், நான் ஒரு மனித உருவத்தை பார்க்கிறேன். மற்றவர்கள் ஒஸ்டன் சொயரை பார்த்துக் கொண்டிருந்தனர் என்பதை கவனி. வழிபாடு தொடங்கியது. மணிகள் கடந்து செல்லும் போது அந்த மனித உருவம் மேலும் தெளிவாக மாறிக்கொண்டிருந்தது. நான் பேசுறதுக்கு துணிச்சல் இல்ல. நான் அழுதேன். அதுக்கு பிறகு அவர் அந்த தருணத்தை நிரூபிக்க ஒரு புகைப்படக்காரனை அழைக்கிறார். இன்னைக்கு நமக்கு அந்த புகைப்படங்கள் இன்னும் உள்ளன.
சொல்ல வேண்டுமென்றால் வரலாற்றில் உள்ள அதிசயங்கள் பற்றி நான் அதிகமாக பேச விரும்பவில்லை. அவற்றில் அதிகம் உள்ளதால் நான் உங்களுக்கு அனைத்தையும் அறிமுகப்படுத்த முடியாது. வரலாற்றில் உள்ள குணமிகு அதிசயங்கள், குறிப்பாக லான்சியானோவின் அதிசயம் போதுமானவை. ஒரே சேர அவைகள் உண்மையில் அறிவியலுக்கு விளக்கமளிக்க முடியாத ஒரு மர்மத்தை உருவாக்குகின்றன. அவர்கள் அதிகமாக உள்ளனர். ஒவ்வொரு சந்தர்ப்பத்தையும் பார்த்தால் பெரும்பாலானவை நிலைநிறுத்தப்பட்டுள்ளன என்பதை கவனிக்கிறோம். பிறகு ஒவ்வொருவரும் கருத்தை உருவாக்குவதற்கு சுதந்திரமாக இருக்கிறார்கள். நீங்கள் இன்னும் அதிகமாக ஆச்சரியப்படுத்தும் விஷயங்களை பார்க்க போகிறீர்கள். இயற்கை உணவுகளின் அதிசயங்கள் உறுதியாக நிலைநிறுத்தப்பட்டவை, மத்திய நூற்றாண்டில் நடந்தவை. இது சில ஆண்டுகளுக்கு முன்புதான். ஆனால் அவற்றை பரிசீலிக்கும் முன் முதலில் 100இல் உள்ள நமது 4வது விளக்க முடியாத மர்மத்திற்கு செல்லலாம். அதிசயமான இயற்கை உணவுகள். ஏனென்றால் ஆம், ஒரு நற்கருணை அற்புதம் என்பது எப்போதும் சதைத்துண்டாக மாறும் ரொட்டி அல்ல. போர்டோவில் ரியூனியன் தீவில் இருக்கிறது போல ஒரு விருந்தினரில் முகமாக இது இருக்கலாம். ஆனால் அது மிகவும் அற்புதமாகவும் இருக்கலாம். வாருங்கள், மிகவும் அசல் அற்புதங்களை உங்களுக்கு காண்பிப்பேன். போர்டோவில் நடந்த நிகழ்வுகள். நாங்கள் இன்னும் பிரான்சில் இருக்கிறோம், ஆனால் இந்த முறை கிழக்கில் ஃபாவெர்னே அப்பேவில் மே 26, 1608. அந்த இரவில் காலை 3 மணிக்கு பொறுப்பானவர் தேவாலயத்தில் நுழைந்து மணி அடிக்கிறார். முனிவர்களை 3 மணிக்கு நடைபெறும் பிரார்த்தனைக்கு அழைக்க அதை மடின் அலுவலகம் என்று அழைக்கிறார்கள். ஆனால் அவர் தேவாலயத்தின் கதவுகளை திறக்கும் போது மையப்பாதையில் ஒரு அடர்த்தியான புகை பரவி இருப்பதை அவர் கவனிக்கிறார். ஒரு தீ நடக்கிறது மற்றும் அது ஏற்கனவே நல்ல முறையில் தொடங்கியுள்ளது. பலிபீடத்திலிருந்து நெருப்பு கிளம்பியதாக தெரிகிறது. அது பூசாரிகள் திருப்பலி செய்யும் மேசை. மேலும் இந்த மடத்தில் இது முற்றிலும் மரத்தால் ஆனது. உண்மையில் அதற்கு முந்தைய நாள் அபேயின் துறவிகள் பலிபீடத்தின் மீது வெள்ளி நிலவில் 2 பிரதிஷ்டை செய்யப்பட்ட புரவலர்களை கொண்ட ஒரு அசுரனை வைத்தனர். விடுதியின் இருபுறமும் நிறுவப்பட்டிருந்த மெழுகுவர்த்திகள் தவறுதலாக எரிந்து உருகிய பிறகு ஹோட்டலுக்கும் பின்னர் தேவாலயத்திற்கும் தீ வைத்தனர். அறிவிப்பு உடனடியாக வழங்கப்படுகிறது. முனிவர்கள் மிக வேகமாக வந்து தீயை அணைக்கிறார்கள். பிறகு அவர்கள் சூடாக உள்ள அசுரம் அழிக்கப்பட்ட உபகரணங்களின் சில துண்டுகளை மீட்டெடுக்க முயல்கிறார்கள். குழப்பமாக உள்ளது. நீங்கள் இதை பற்றி அழிக்கப்பட்ட துண்டுகளின் மையத்தில் எரிந்த துணிகள் மற்றும் பாதி உருகிய மெழுகுவர்த்தி இடையே பாப்பாவின் கடிதமும் பெசான்சனின் ஆர்ச் பிஷப்பின் கடிதமும் பாதிக்கப்படாத நிலையில் கண்டுபிடிக்கிறார். ஆனால் இந்த 2 கடிதங்கள் மரத்தால் செய்யப்பட்ட ஆல்டரின் முன் இருந்தன. அது முழுவதும் எரிந்துவிட்டது. அவர்கள் முழுமையாக பாதுகாக்கப்பட்ட நிலை, எனவே முற்றிலும் விளக்கமற்றது. ஆனால் உண்மையில் வரவிருக்கும் விஷயங்களுடன் ஒப்பிடும்போது இது முற்றிலும் ஒன்றுமில்லை. ஒரு சில நொடிகள் கழித்து 15 வயசான ஆண்டோனினியோ ஹுட்லோட் அவர் கண்களை உயர்த்தி 1 மீட்டர் 50 உயரத்தில் காற்றில் மிதக்கும் ஒஸ்டன் சோயரை காண்கிறார். அந்த இடத்துல பாஸ்கரியர் முந்தைய நாளில் அதை வெளிப்படுத்தி இருந்தார். மொத்தத்தில் புனித சாக்ரமெண்ட், புனித ஹோஸ்டியை உள்ளடக்கிய ஒஸ்டன் சோயர் உண்மையாகவே மிதக்கிறது. இந்த செய்தி விரைவில் பரவுகிறது மற்றும் விசுவாசிகள், பாஸ்கரியர்கள் மற்றும் ஆர்வலர்கள் அபேவை நிரப்புகிறார்கள். ஒஸ்டன் சோயரின் மிதிப்பை காண பலர் குனிந்து வழிபடுகிறார்கள். அவர்கள் இந்த சின்னத்தில் இயேசு யூகரிஸ்டியில் உள்ளார் என்பதற்கான உறுதியாக காண்கிறார்கள். மற்றொரு மத சமூகம் வெசூலின் கபூசின்கள் அறிவிக்கப்பட்டுள்ளனர். அவங்க அந்த நாளே மாலை 5 மணிக்கு வருகிறார்கள். ஏனெனில் ஆம், ஒஸ்டன் சோயர் காலை 3 மணிக்கு சில நிமிடங்களாக மிதக்கிறது. இதை விரும்பும் அனைவரும் தங்கள் சொந்த கண்களால் அதிசயத்தை காண வந்தனர். மே 27ஆம் தேதி காலை நிகழ்வுகளை விளக்குவதற்கான முதல் அறிக்கையை ஏற்கனவே எழுதிவிட்டனர். மாலை 10 மணிக்கு கூட்டம். ஒரு அதிரும் வெள்ளிக்கத்தியின் ஒளியால் ஆச்சரியமாகிறது. ஓஸ்டன் சோயர் அப்போது நகரத் தொடங்குகிறது. அது மெதுவாக தரைக்கு விழுகிறது. ஒரு கையில் பிடிக்கப்பட்டு கவனமாக கீழே பரப்பியிருந்த முனிவர்களால் விரிக்கப்பட்ட துணியில் மெதுவாக வைக்கப்படுகிறது. ஓஸ்டன் சோயரின் 2 ஹோஸ்டிகள் பாதிக்கப்படாத நிலையில் உள்ளன. சாட்சிகளின் எண்ணிக்கை. அந்த நாளில் தேவாலயம் நிரம்பியுள்ளது. அந்த நாளில் 1000க்கும் மேற்பட்ட மக்கள் மானஸ்டரின் தேவாலயத்தின் திறனைப் போலவே இந்த இரட்டை அதிசயத்தை காண வந்தனர். அற்புதம். பல கிலோகிராம் எடையுள்ள ஒரு பொருள். ஓஸ்டன் சோயர் எந்த மனித உதவியோ அல்லது தொழில்நுட்பத்தோடு இல்லாமல் 30 மணிக்காலத்திற்கு மேலாக காற்றில் மிதக்கிறது. இது அறிவியல் ரீதியாக சாத்தியமற்றது. மேலும் 2 புனித ஹோஸ்டிகள் மற்றும் 2 கடிதங்கள், சுற்றியுள்ள அனைத்து உபகரணங்கள் எரிந்து போனாலும் எந்த இயற்கை விளக்கமுமின்றி தீயை எதிர்த்தன. இந்த பகுதியில் அனைவரும் இதை பற்றி பேசுகிறார்கள். வரும் வாரத்தில் 54 சாட்சிகளை 7 முனிவர்கள் விசாரிக்க 3 நீதிபதிகள் ஃபாவெர்னேயில் வருகிறார்கள். முடிவுகள் தெளிவாக உள்ளன. முதலில் இந்த விசாரணை சீரியஸாக நடத்தப்பட்டது. சாட்சிகளால் கதைமுறைகள் மூலம் அதிசயத்தின் சூழ்நிலைகளை பற்றிய அறிவை உறுதி செய்கிறது. இரண்டாவது, பல்வேறு சமூக மத பின்னணியிலிருந்து 1000க்கும் மேற்பட்ட சாட்சிகள் ஒரு குழும மயக்கம் அல்லது சதி என்ற எண்ணத்தை சாத்தியமற்றதாக மாற்றுகின்றன. ஆனால் இதோ ஒரு விசித்திரமான யூகாரிஸ்டிக் அதிசயம். 1906ஆம் ஆண்டு ஜனவரி 31ஆம் தேதி கொலம்பியாவின் அருகில் சான் ஆண்ட்ரஸ் டி டுமாகோ என்ற சிறிய தீவில் இருக்கிறோம். மாலை 10:30 ஆகும். பூமி குலுங்கத் தொடங்குகிறது. ரிக்டர் அளவுகோலில் 8.8 அளவீட்டில் ஒரு நிலநடுக்கம் அந்த தீவை 10 நீண்ட நிமிடங்கள் குலுங்கச் செய்கிறது. மக்கள் மிகவும் ஆர்வம் உள்ளவர்கள் தேவாலயத்தின் முன் தன்னிச்சையாக கூடினர். அப்போது ஒரு மீனவர் ஓடி வந்து கடல் தொலைவில் உள்ளதை கூறுகிறார். எல்லோரும் செய்தியை புரிந்து கொள்கிறார்கள். தருணத்தில் சுனாமி தீவுக்கு தாக்கம் செய்யும். பாதையில் உள்ள அனைத்தையும் அழிக்கிறது. இந்த நிலநடுக்கம் பசிபிக் கடற்கரையின் முழுவதும் மத்திய அமெரிக்காவிலிருந்து கலிபோர்னியாவிற்கும் உணரப்பட்டது. ஆனால் ஜப்பானிலும் டுமாகோவில் சேதங்கள் மிகுந்தவை. மோசமானது வர இருக்கிறது. ஏனென்றால் உருவாகி வரும் கடல் அலையின் பேரழிவிலிருந்து தப்பிப்பது சாத்தியமில்லை. உண்மையில் டுமாகோ ஒரு முற்றிலும் சமமான தீவாக உள்ளது. அது கடலின் மட்டத்துக்கு 2 மீட்டர் உயரத்தில் உள்ள உச்சியாகும்.
மரணத்திலிருந்து தப்பிக்க நம்பிக்கையின்றி மக்கள் பீதியில் ஆழ்கிறார்கள். பாதிரியார் ஃபாதர் லாரோண்டோ வானத்தை நோக்கி உதவியை கேட்கிறார். அவர் பிரார்த்திக்கிறார் மற்றும் சுனாமிக்கு எதிராக எதிர்க்கக்கூடிய ஒரே தடையாக யூகாரிஸ்டி தான் என்பதை உணர்கிறார். அவர் தேவாலயத்தில் நுழைந்து தாபர்நாகிலுக்கு செல்கிறார். நம்பவில்லை. ஆனால் அவர் புனிதத்தை பிடிக்கிறார், அதை ஒஸ்டன் சோயரில் வைக்க. அப்போது ஒரு இயற்கைக்கு அப்பாற்பட்ட அமைதியை அவர் உறுதிப்படுத்துவார். அவர் அதை நிரம்பச் செய்கிறார். கிறிஸ்துவின் உடலாக இருக்கிறான். இந்தவர் எந்த ஒரு அதிசயத்தையும் நிகழ்த்த முடியும். தனது புரோசியர்களை நோக்கி திரும்பி, கடற்கரைக்கு வாருங்கள் குழந்தைகளே, தெய்வம் எங்களை இறக்கிக் கொள்ளட்டும் என்று கூறு. மக்கள் தொகுப்பின் பின்னணியில் பிதா அப்பரிசுத்தத்தை உயர்த்தி கடற்கரைக்கு ஊர்வலமாக செல்கிறார். அங்கு கூட்டம் டுமாகோவிலிருந்து சில 100 மீட்டர்கள் தொலைவில் 10 மீட்டருக்கு மேல் உயரமான ஒரு பெரிய அலைகளை பார்க்கிறது. கடற்கரைக்கு ஓடுகிறார்கள். தானாக மக்கள் பின் சென்று வெள்ளத்தை எதிர்கொள்ள பூசாரிகளை தனியாக விட்டுவிட்டு யார் அவர்களை விழுங்குவார்கள்? மெதுவாக மரியாதையுடன் சுனாமிக்கு எதிராக நிற்கும் போது பிதா லாரோண்டோ முழு கையால் பெரிய ஹோஸ்டியை உயர்த்தி அலைக்கூட்டத்தின் மேல் அதை வரையுகிறார். ஒரு ஆசீர்வாதம். பிறகு அவர் நின்று நகர முடியாமல், நம்ப முடியாமல். பின்னால் குரல் ஒலிக்கிறது. விசுவாசிகளால் ஒரே குரலாக மீண்டும் ஒலிக்கிறது, அற்புதம், அற்புதம். பாஸ்டர் இப்போது என்ன நடக்கிறது என்பதை உணர்கிறார். அவர் மீது மோதுவதற்கு பதிலாக அந்த பிரம்மாண்டமான அலை அதன் பாதையில் நின்று சில வினாடிகள் தொங்கிக் கொண்டு பின்னர் நகர்ந்தது. அமைதியடைந்து அதன் வழக்கமான தோற்றத்தை கடலை நோக்கி திரும்புவோம். ஹோஸ்டி தேவாலயத்திற்கு கொண்டு வரப்படுகிறது. அது ஒஸ்டன் சோயரில் வைக்கப்படுகிறது மற்றும் அதை இரவு வரை வழிபடுகிறார்கள். இந்த கதை மிகவும் பெரியதாக தோன்றுகிறது. நீங்கள் என்ன சொல்கிறேன் என்பதை புரிந்தால் சில சிறிய சந்தேகங்கள் இருக்கலாம். நான் தகவல் தேடும்போது முன்பு உங்களுக்கு கூறிய மற்ற வழக்குகளுக்கு போலவே இது நான் முதலில் பார்த்தபோது நினைத்ததை விட மிகவும் வலிமையானதும் உறுதியாக ஆக இருந்தது. பல சாட்சியங்களுடன் இந்த அற்புதம் உண்மையானது என்பதை உறுதிப்படுத்தும் மிகவும் எளிய ஒரு சான்று. 1906 ஜனவரி 31 அன்று நடந்த நிலநடுக்கத்தின் இருப்பை யாரும் சரிபார்க்கலாம். மற்ற இடங்களில் அது ஏற்படுத்திய பெரிய சேதங்கள். பனாமாவில் தெறிகள் அழிக்கப்பட்டன. கப்பல்கள் துறைமுகத்திலிருந்து வெளியே தள்ளப்பட்டு நகரத்தின் மையத்தில் கண்டுபிடிக்கப்பட்டன. கொலம்பியாவில் மற்றும் எக்வடோரில் குறைந்தது 1000 மரணங்களை கணக்கெடுகிறோம். நூற்றுக்கணக்கான கிலோமீட்டர்களில் அலை எதையும் காப்பாற்றவில்லை. துமாகோவுக்கு தவிர இந்த தீவு கொலம்பியாவின் அருகில் முழுவதும் சமமாக உள்ளது. இருப்பினும் மிகவும் வெளிப்படும் புள்ளிகளில் ஒன்றாக இருந்தது. தர்க்க ரீதியாக சுனாமி மிக மோசமான சேதத்தை ஏற்படுத்தும் என்று எதிர்பார்க்கப்பட்ட இடம் நிலநடுக்க மைய பகுதிக்கு மிக அருகில் உள்ளது. ஆனால் முற்றிலும் எந்த சேதமும் இல்லை. அலைக்கான எந்த அடையாளமும் இல்லை. எதுவும் இல்லை, ஒன்றும் இல்லை. மக்கள் அனைவரும் ஒரே கதையை சொல்கிறார்கள். அந்த அலைக்கு எதிராக உயர்த்தப்பட்ட ஹோஸ்டியுடன் நாம் மனிதர்களால் விளக்க முடியாத ஒரு விஷயம் உண்மையில் நடந்தது என்பதை ஏற்க வேண்டும். இன்று கூட அந்த அற்புதம் நடந்த கடற்கரை இன்னும் அற்புத கடற்கரை என்று அழைக்கப்படுகிறது. சரி, ஒரு புனித ஹோஸ்டி ஒரு சுனாமியை நிறுத்துகிறது. இது பைத்தியமாக இருக்கிறது. ஆனால் ஒரு ஹோஸ்ட் தீயை நிறுத்திய ஒரு வழக்கும் எங்களிடம் உள்ளது. நாம் 1970 நவம்பர் 21 இருக்கிறோம். காலை 7 மணிக்கு பிரான்சின் ஜூராவில் உள்ள ஓர்கெல்ஸ் என்ற ஊரில் ஒரு வீட்டில் தீ பரவுகிறது. தீ கிராமத்தில் விரைவாக பரவுகிறது மற்றும் நகர மன்றத்தின் இடத்தை அடைகிறது. அதிகமான வீடுகள் மரத்தால் கட்டப்பட்டுள்ளன. அது பதற்றமாக இருந்திருக்கும் என்று நாங்கள் கற்பனை செய்கிறோம். தெரியல் செயல்பட்டு தீயை அணைக்க முயற்சிக்கிறார்கள். ஆர்கெலேயின் கப்புச்சின் துறவிகளின் மடம் இருப்பது குறிப்பிடத்தக்கது. துறவிகள் பேரழிவை நிராதரவாக பார்க்கிறார்கள். ஆனால் அவர்களில் பாஸ்டர் யோசனை கொண்டுள்ளார். அவர் தேவாலயத்திற்கு ஓடுகிறார். தபர்நாகிலில் புனித சாக்ரமெண்ட் எடுத்துக்கொண்டு தீயின் மீட்டர் தொலைவில் தெரியல் வெளியே வருகிறார். மெனாட் உயரத்திற்கு வந்தபோது பாஸ்டர் மேசையை அமைக்க கேட்டார். ஒரு முறை பொருள் தயாராகும் போது அவர் அதில் ஹோஸ்டியை வைக்கிறார் மற்றும் மண்ணில் மடிந்து விடுகிறார். அச்சானக் அனைவரும் தீ சுற்றிலும் குறைவாக இருப்பதாக கவனிக்கிறார்கள். தீ ஒரு காணாமல் போன சக்தியால் அணைக்கப்பட்டு கொண்டிருக்கிறது போல அந்த அற்புதத்தை பார்த்தவர்கள் பலர் இருந்தனர். இதுவே மிகவும் முக்கியமானது. இன்றைக்கு கூட ஒவ்வொரு ஆண்டும் நவம்பர் 21 அன்று ஓர்ஜெலேட் என்ற சிறிய நகரம் தீவிழாவை கொண்டாடுவதற்கான பழக்கம் உள்ளது. தேவாலயத்தின் பாஸ்டர் புனித சாக்ரமெண்ட் கொண்டு பிரதான தெருவில் நடந்து தீ நிறுத்தப்பட்ட பழைய மெனாட் வீட்டின் முன் நிற்கிறார். அழிவானது. உண்மையில புனித சாக்ரமெண்ட் நிகழ்வுகள் வெறும் ரொட்டி இறைச்சியாக மாறுவது மட்டுமல்ல, பலவாக உள்ளன. மக்கள் கம்யூனியன் பெற்ற பிறகு மிகவும் குணமாக்கப்பட்ட சம்பவங்கள் உள்ளன. கம்யூனியன் உண்மையில் இது மசேஷின் முடிவில் கத்தோலிக்கர்கள் புனித ஹோஸ்டிகளை சாப்பிடும் தருணம். ஏனெனில் அவர்கள் இயேசு அவர்களுக்குள் வர விரும்புகிறார் என்று நம்புகிறார்கள். அவர்களுக்குள் உடலாக. இது கன்னிபாலிசம் அல்ல என்று, ஏனெனில் கத்தோலிக்கர்களுக்காக இயேசு உண்மையில் ஹோஸ்டியில் இருக்கிறார். ஆகையால் ஹோஸ்டி ரொட்டியின் சுவையை வைத்திருக்கிறது மற்றும் கத்தோலிக்கர்கள் ஹோஸ்டியை சாப்பிடும் போது அது இறைச்சிக்கு ஒத்ததாக இல்லை. புனித சாக்ரமெண்ட் நிகழ்வுகளை தவிர கத்தோலிக்கர்கள் காணப்படும் அற்புதத்தை பெற்ற ஹோஸ்டிகளை சாப்பிடுவதில்லை. உங்களை இழக்கவில்லை என்று நம்பு. அப்படி என்றால் நீங்கள் ஹோஸ்டி பெற்ற பிறகு உடனடியாக கடுமையான நோய்களிலிருந்து குணமாகியவர்களை பற்றி பேசினீர்கள். ஒரு சம்பவம் பிரபலமாக உள்ளது. பிரான்சில் நடந்தது. லாரோஷெல் 1921 பாஸ்கா நாளில்
நாளில் ஜான் லெக்லர்க் 12 வயதான அவரது பேர்டிராண்டை செயின்ட் பார்தோலோமி தேவாலயத்திற்கு கொண்டு செல்கிறார். 7 வயதில் பயங்கரமான விழிப்பின் காரணமாக குழந்தை மௌனமாகவும் பக்கவாட்டாகவும் மாறிவிட்டது. கம்யூனியன் தருணத்தில் தனது அம்மாவுக்கு அவர் இயேசு யூகரிஸ்டி விரும்புகிறார் என்று தெரிவிக்கிறார். பிரேதர் ஆரம்பத்தில் கொஞ்சம் தயங்கி இருந்தாலும் இறுதியில் ஒப்புக்கொள்கிறார். பெர்டிராண்டு ஹோஸ்டியை பெற்றவுடன் அவர் ஒரு மர்மமான சக்தியால் அதிர்ச்சியடைந்தார். உடனே அவர் மீண்டும் நகர்ந்து பேச முடிகிறது. அவர் குணமாகிறார். இந்த நிகழ்வுகளை நினைவில் கொள்ள ஒரு ஆவணம் உடனடியாக எழுதப்படுகிறது. இந்த அற்புதத்தை விவரிக்கும் கையெழுத்து லா ரோஷெல் தேவாலயத்தில் இன்னும் பாதுகாக்கப்படுகிறது. இந்த குணமடைதல் வரலாற்றில் இது சமீபத்தியது. 1948 ஜான் ஃப்ரெடெல் போன்ற லூர்தில் பல அற்புதமாக குணமடைந்தவர்கள் புனித ஹோஸ்டி பெற்றபின் குணமாகியுள்ளனர். லூர்த் பிரான்சின் தெற்கில் உள்ள ஒரு இடம். கன்னியம்மை 19ஆம் நூற்றாண்டில் தோன்றியது. மிகவும் பல அற்புத குணமடைதல்கள் நடந்ததாக கூறப்படுகிறது. மேலும் எங்களால் சில நேரங்களில் யூகரிஸ்டிக் அற்புதங்களை படம் பிடிக்கவும் முடிந்தது. சந்தர்ப்பங்களில் அது நேரடியாக தொலைக்காட்சியில் ஒளிபரப்பப்பட்ட போது. அதனால் இந்த சம்பவம் லூர்தில் நடந்தது. இது பிரான்ஸ் 2 தொலைக்காட்சியில் உடனே ஒளிபரப்பப்பட்ட லெ ஜூர் டு சேனியர் நிகழ்ச்சியின் ஒரு மசேலாகும். 1999ஆம் ஆண்டு நவம்பர் 7 நாம் பிரான்சின் அனைத்து பிஷப்பர்களின் கூட்டத்தில் இருக்கிறோம். மசேல் லூர்த் பாசிலிகா சுடரேனில் 3 கார்டினல்களால் கொண்டாடப்படுகிறது. பாரிஸ் ஆர்ச் பிஷப் மொங்சியர் லஸ்டிகர், லியோன் ஆர்ச் பிஷப் மொங்சியர் பிளேட் மற்றும் போர்டோ ஆர்ச் பிஷப் மொங்சியர் ஹைட் புனிதமயமாக்கும் போது ஒரு ஹோஸ்டி 2 முதல் 3 சென்டிமீட்டர் உயரத்தில் மிதக்க ஆரம்பிக்கிறது. இது 5 நிமிடங்கள் நீடிக்கிறது. அந்த பகுதியை காட்டுகிறேன். அவனது அர்ப்பணிப்புகளை உன் ஆவியை அவற்றின் மீது பரப்பி மகிமைப்படுத்து. அவள் நமக்காக ஆகட்டும். உண்மையில் பல ஹோஸ்டிகள் அடுக்கி வைக்கப்பட்டுள்ளன. அதனால் மேலே ஒன்று பறந்தது. பிரான்சில் டிவியில் பார்க்கும் மக்கள் ரெண்டூல் என்ன நடக்கிறது என்பதை பார்க்கும்படி உறவினர்களுக்கு அழைக்க, ஆனால் தேவாலயத்தில் பக்தர்கள் காண மிகவும் தொலைவில் உள்ளனர். மேலும் 3 கார்டினல்களும் நடக்கவில்லை போல தொடர்கிறார்கள். அவர்கள் படம் பிடிக்கப்படுகின்றன. எதிர்வினையை பாப்பா மற்றும் உலகம் கணக்கேற்ற வேண்டும் என்பதையும் அறிவார்கள். அவர்கள் செய்யும் போது அவர்கள் கவனத்தை மையமாக்கி மசேலை தொடர்கிறார்கள். நேரடியாக உள்ள ஒரே கருத்து பிரான்ஸ் 2 ஒரு கேமராமேன் பியூட்டி என்ன என்று கத்தியது. மசேலுக்கு பிறகு தேவாலயத்தின் பல அதிகாரிகள், லே ஜூர் டு சேனியர் அதிகாரிகள் மர்மத்தை விளக்க முயற்சிக்கிறார். மொங்சியர் லஸ்டிகர் இது ஒரு பார்வை மாயையாக இருக்கலாம் என்று குறிப்பிட்டார். இது சாத்தியமில்லை. இன்னைக்கு எங்களிடம் உள்ள வீடியோக்கள் கண்டிப்பாக மோசமான தரத்தில் உள்ளன, ஆனால் போதுமான அளவு தெளிவானவை. இருப்பினும் புறவலன் புறநிலை வழியில் உயர்வதை தெளிவாக காண வீடியோவில் ஏதாவது மோசடி நடந்தது என்ற கருத்து ஏற்கனவே மறுக்கப்பட வேண்டும். படங்கள் நேரடியாக ஒளிபரப்பப்பட்டன. சிலர் படப்பிடிப்பு குழுவினர் ஒரு நல்ல காமெடியை அமைத்திருக்கிறார்கள் என்று சந்தேகிக்கிறார்கள். ஒரு வகை காற்றால் ஹோஸ்டியை உயர்த்தியதாக கூறப்படுகிறது, ஆனால் எந்த இயந்திரமும் கண்டுபிடிக்க முடியவில்லை. பிரான்ஸ் 2 தொழில்நுட்பவியலாளர்கள் முட்டாள்தனங்களுக்கு வேறு விஷயங்கள் இருக்கலாம் என்று குறிப்பிட்டனர். ஈரப்பதத்தை குறிப்பிட்டு நம்பகமான விளக்கங்களை தேடியுள்ளனர். ஏனெனில் மிதக்கம் ஒரு நிலத்தடி பசிலிக்காவில் ஈரமான இடத்தில் நடந்தது. எனவே விளக்குகளின் வெப்ப அதிர்வெண் கீழே உள்ள ஹோஸ்டியை வீழ்த்தி இருக்கலாம். பம்பிங் விளைவாக மேலே உள்ள ஹோஸ்டியை உயர்த்தி இருக்கலாம். முட்டாள்தனமல். ஆனா கீழே உள்ள ஹோஸ்டி சமமாவே இருக்குது. 2 ஹோஸ்டிகளுக்கு இடையில ஒரு வெளி இருப்பதையும் காண்கிறோம். 2 விருந்தினர்களுக்கு இடையில் பிஷப்பின் ஆடைகள் கொண்டாடுவதை நாம் தெளிவாக காணலாம். கடைசி கருத்து சிலர் முன்வைக்க சில கத்தோலிக்கர்கள் அவர்கள் பாஸ்டர் ஜான் பாப்டிஸ்ட் ரினோடோ அறிவியல் டாக்டர் மற்றும் மொன்ட்பெல்லியர் மருத்துவக் கல்லூரியில் பேராசிரியர் போன்றவர்கள். ஏனெனில் ஆம், கத்தோலிக்கர்கள் நம்பிக்கை இல்லாதவர்கள் அல்ல. அவர்கள் ஒரு நிகழ்வு ஒரு அதிசயம் என்று அறிவிக்கும் முன் அனைத்து இயற்கை சாத்தியக்கூறுகளை ஆராய முயற்சிக்கிறார்கள். இது அசாதாரணம். அபே ரினோடோ 2 ஹோஸ்டிகளின் உள்ளக முகங்களில் நேர்மறை மின்சார சுமைகள் தோன்றினால் என்ன நடக்கும் என்பதை எங்களுக்கு விளக்குகிறார். மேலுள்ள ஹோஸ்டி உயர்ந்திருக்க முடிந்தது ஏனெனில் சுமைகள் ஒருவருக்கொருவர் தள்ளுகின்றன. ஒரு நிலை அசிமாரொட்டி மின்சாரமூட்டக்கூடியதாக இருக்க வேண்டும். மின் கட்டணங்களை அளவிடும் எலக்ட்ரோஸ்கோப்பிற்கு உட்படுத்துவதற்கு முன்பு கம்பளி துணியால் ஹோஸ்டுகளை தேய்க்க முயற்சித்துள்ளனர். எந்த முடிவும் கிடைக்கல. இறுதியாக கத்தோலிக்க சபை அதிசயம் அதிகாரப்பூர்வமாக முடிவெடுக்கவில்லை. அந்த நிகழ்வை அவர் கவனிக்கவில்லை. அதை பற்றி அவர் உண்மையாக பேசவில்லை. சில கத்தோலிக்கர்கள் இது கண்டிப்பாக ஒரு அதிசயம் அல்ல என்று நினைக்கிறார்கள். எனது கடைசி கருத்தால் உறுதிப்படுத்தல் இல்லை. பிறகு இந்த மிதக்கம் அர்ப்பணிப்பின் தருணத்தில் தொடங்கியது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். எனவே மின் வகை நிகழ்வாக இருந்தால் தற்செயல் நிகழ்வாகவே இருக்கும். ஒவ்வொருவரும் தங்களின் சொந்த கருத்தை உருவாக்க வேண்டும். எவ்வாறாயினும் ஈகரிஸ்டிக் அதிசயங்கள் உள்ளன. விரும்பும் அனைவருக்காக ஜான் மாரி மாத்யூவின் இந்த புத்தகத்தை பரிந்துரைக்கிறேன். இது பலவற்றை பட்டியலிடுகிறது. மற்றும் பொதுவாக நீங்கள் மேலும் ஆழமாக செல்ல விரும்பினால் கத்தோலிக்க நம்பிக்கையுடன் தொடர்புடைய ஆழமான உள்ளடக்கங்களை வழங்கும் எடிஃபியன்ட் ஆஃப் டெஃபார் என்ற செய்தி மடல் உள்ளது. நான் விவரணையில் இணைப்பு இடுவேன். நீங்கள் மாதத்திற்கு ஒரு விசாரணை கோப்பை பெறுவீர்கள். அனைத்து ஆதாரங்களும் உள்ளன. சரி, இந்த 4வது விளக்கமறை முடிக்க கடந்த 20 ஆண்டுகளுக்கு முன் நடந்த இறுதி எடுத்துக்காட்டை இங்கே தருகிறேன். நம்ம ஜெர்மனியில நவம்பர் 8, 2004 சீவர்னிக் தேவாலயத்தில் 400 பேர் ஒன்று சேர்ந்திருக்கிறார்கள். அங்கு கன்னியம்மை சில ஆண்டுகளாக குடும்பத்தாயிடம் தோன்றுகிறது. மானுவேலா ஸ்டார்க் மாலை 6:15 மணிக்கு இரவில் ஈகரிஸ்டிக் வழிபாடு தொடங்குகிறது. அனைவரும் பிரார்த்தனைக்கு ஹோஸ்டி ஒன்று சேர்கிறார்கள். பிரேதர் 2 ஆண்டுகளுக்கு முன்பு தேவாலயத்திற்கு வழங்கப்பட்ட புதிய ஓஸ்டன் சோயரில் புனித சாக்ரமெண்ட் வைப்பு செய்தார். இதுல
ஹோஸ்டியை சுற்றியுள்ள 12 அப்போஸ்தலர்கள் வரையப்பட்டது. 10 நிமிடங்களுக்கு பிறகு திடீரென ஓஸ்டென் சோயரின் கதவு தானாகவே திறக்கிறது போல தெரிகிறது மற்றும் ஹோஸ்டி சிறிது பின்னுக்கு நகர்கிறது. அழகான குழந்தை இடத்தில் தோன்றும். தற்காலத்தில் முன்னணியில் உள்ள விசுவாசிகள் மட்டும் அதிசயத்தை காண்கிறார்கள். அசாதாரணம் உணர்ந்த பிரேதர் ஹோஸ்டியை ஓஸ்டென் சோயரின் உள்ளே சரியாக மீண்டும் வைக்கிறார். மேலும் அவர் கதவை நிச்சயமாக மூடுகிறார். ஆனால் அடுத்த தருணத்தில் அவர் குரல் கட்டுப்படுத்த முடியவில்லை. குழந்தை இயேசு அர்ப்பணிக்கப்பட்ட ஹோஸ்டியில் ஒரு ஆசானுக்கு தோன்றின. 80 பேர் இரவில் சீவர்னிக் ஓஸ்டென் சோயரில் குழந்தை இயேசுவை தெளிவாகவும் நீண்ட நேரம் பார்த்ததாக சாட்சியம் அளித்துள்ளனர். அவர்னேவில் மிதக்கும் மற்றும் தீக்குளிக்காத ஒரு ஹோஸ்டி, டுமாகோவில் ஒரு சுனாமியை நிறுத்தும் ஹோஸ்டி, ஓர்கிலேவில் ஒரு தீயை அணைக்கும் ஹோஸ்டி இடையில் லா ரோஷெல் அல்லது லூர்டில் குணமாக்கும் உண்மையான ஈகரிஸ்டிக் அதிசயம். மற்றும் நான் நினைக்கிறேன் இது நமது 4வது விளக்கமறையின் முழுமையாக இயற்பியலின் ஒரே சட்டங்களால் முழுமையாக விளக்குவது மிகவும் கடினமான ஒன்றை பிரதிநிதித்துவம் செய்கிறது. ஆனால் இது முடிவல்ல. இன்னும் நீங்கள் நம்பவில்லை என்றால் என்ன நடக்கிறது என்பதை பாருங்கள். நான் கண்டுபிடித்த சில மிகவும் சமீபத்திய ஈகரிஸ்டிக் அதிசயங்களை காட்டப் போகிறேன். சிலவற்றுக்கு சில வருடங்கள் மட்டுமே பழமையானவை அல்லது சில மாதங்கள் கூட பழமையானவை. தொடங்க நமது 5வது விளக்கமறை மிகவும் உறுதிப்படுத்தப்பட்ட கான்கிரீட் ஈகரிஸ்டிக் அதிசயங்கள் பற்றியதாக இருக்கும். பூவெனோசேர்ஸ் மற்றும் டிக்ஸ்லாவின் அதிசயங்கள். நாம் 1922 மே 1ஆம் வெள்ளிக்கிழமை அர்ஜென்டினாவில் உள்ளோம். தலைநகரான பியூனஸ் அயர்ஸில் அன்றிரவு செயின்ட் மேரி தேவாலயத்தில் கார்லோஸ் ரோட்ரிக்ஸ், வழக்கமாக பாதிரியாருக்கு தேவாலய நிர்வாகத்தில் உதவுபவர், 2 புத்தர்கள் இருப்பதை கவனியுங்கள். அவர் அவை டேபர்நாகலில் வைத்தபோது அவை சிபோயிலிருந்து விழுந்திருக்க வாய்ப்பு உள்ளது என்று நினைக்கிறார். பாரம்பரியப்படி ஒரு ஹோஸ்டி தரையில் விழுந்தால் அது சிதைவடையும் வரை நீரில் உள்ள ஒரு கிண்ணத்தில் வைக்க வேண்டும். ஆகையால் கார்லோஸ் இதையே செய்கிறார். பிறகு அவர் நீர் கொண்ட கிண்ணத்தை இங்கு ஒரு மண் கிண்ணமாக டேபர்நாகலில் வைக்கிறார் மற்றும் படுக்கைக்கு செல்கிறார். ஒரு வாரம் கழித்து மே 8ஆம் தேதி தேவாலயத்தின் பாதிரியார்களில் ஒருவரான சகோதரர் ஜீன் சால்வடார் முதன்முறையாக கிண்ணத்தில் பார்க்கிறார். அங்கு அது உயரத்தில் இருந்து விழுகிறது. நீரில் 3 கூறுகள் உள்ளன. ஒரு ஹோஸ்டி 2 பகுதிகளாக சிதைந்தது போல. 3 கூறுகள் 3 இரத்த காய்ச்சல்களைப் போலவே உள்ளன. ஓரங்களில் அந்த சிவப்பு திரவத்தின் தடவுகளும் உள்ளன. ஹோஸ்டிகள் வெடித்தது போலவும் அவற்றிலிருந்து இரத்தம் வெளியே வந்தது போலவும் விரைவில் உயர் அதிகாரத்திற்கு சென்று விடுகின்றன. புவெனோசேர்ஸின் பிஷப் அப்போது மோஸ்கியர் ஆண்டோனினோ கார்லோ இல்லாததால் அவரது உதவியாளர், ஒரு வகை துணை மோஸ்கியர் எட்வார்டோ மிராஸ், இதற்கான தகவலுக்கு உட்பட்டார். அவர் ஹோஸ்டி மாதிரிகள் அறிவியல் முறையில் ஆய்வு செய்யப்பட வேண்டும் என்று கேட்கிறார். இது தர்க்கமானது. விரைவாக இதற்காக 2 மருத்துவர்கள் தேர்ந்தெடுக்கப்படுகிறார்கள். முதலாவது மருத்துவர் இசபெல் போட்டோ, ஒன்காலஜிஸ்ட், புற்றுநோயால் பாதிக்கப்பட்டவர்களை சிகிச்சை செய்யும் நிபுணர். அவர் சிரிங்குடன் இரத்தத்தை பிரிக்கும் ஒன்றை எடுத்துக்கொள்ள மற்றும் அதை ஆய்வு செய்கிறார். அவரது ஆய்வக தொழில்நுட்பவியலாளரான அலிசியா மாரியுடன் தீர்ப்பு, இது உண்மையில் இரத்தம். அவள் தனது மைக்ரோஸ்கோப்பின் கீழ் மஸ்குலர் செல்களை பார்த்ததாகவும் கூறியுள்ளார். அவரது பக்கம் மற்ற மருத்துவர் மடாம் அட்டெல்மா மிராஸ் செகோவியா டி சசோட், புவெனோஸ் ஐரஸின் ராமோஸ் மெரியா மருத்துவமனையின் இரத்தவியல் நிபுணர். அது என்னவென்றால் இரத்த நோய்களின் நிபுணர். அவள் இரத்தத்தின் இருப்பை உறுதிப்படுத்துகிறாள். ஆனால் மேலும் அதிர்ச்சி அளிக்கும் விஷயம், அவர் தனது அறிக்கையில் ஹோஸ்டி மாதிரியை பற்றி பேசும்போது அது தாளமிட்ட அடிக்கடி அடிக்கிறதென கவனித்தேன். அந்த ஹோஸ்டி இன்னும் உயிருடன் உள்ள இதயமாக தாளமிட்டது போலவே இருந்தது. விசித்திரமானதும் குழப்பமானதும் இல்லையா? பல மருத்துவ அறிக்கைகளின் தொழில்நுட்ப விவரங்களை விடுகிறேன். முன்னே நகர்வோம். 1934 2 ஆண்டுகளுக்கு பிறகு புவெனோசெரஸ் என்ற ஒரே தேவாலயத்தில் விசித்திரமான மற்றொரு சம்பவம் நடைபெறும். ஒரு நபர் புனித ஹோஸ்டிகளை உள்ளடக்கிய சிபோயரில் இரத்தத்தின் தடவுகளை கவனிக்கும் போது, ஆனால் எப்போது சொல்வதற்கேற்ப 2 இல்லாமல் 3 இல்லை. 1996 ஒரு இறுதி அற்புதம் நிகழும். அதில் பல ஆய்வுகள் நடத்தப்படும். இந்த ஞாயிறு 18 ஆகஸ்ட் 7 மணிக்கு நடைபெறும் மசேஷின் முடிவில் விசுவாசி குருசில் விளக்கின் அடியில் பாதி மறைக்கப்பட்ட ஹோஸ்டியை கவனிக்கிறார். அவள் ரொம்ப அசௌகரியமாக பிதா அலெஜாண்ட்ரோ பிரஸ்க்கு இதை பகிர்கிறாள். அந்த ஹோஸ்டி நிச்சயமாக புனிதத்தை கெடுக்க விரும்பும் ஒருவரால் விளக்கப்பட்டிருக்க வேண்டும். பிதா அதை உண்ணுவதில் தயங்குகிறார். ஆனால் அது மிகவும் மாசுபட்டதும் தூசியாகவும் உள்ளது. அவர் 77 வயதான எம்மா பெர்னாண்டோவை கேட்கிறார். அவர் தேவாலயத்தை நிர்வகிக்க உதவுவதில் பழக்கமானவர். அதை நீரில் வைக்கவும் வழக்கமான முறைக்கு ஏற்ப டேபர்நாகலில் வைக்கவும். மீண்டும் ஆகஸ்ட் 26ஆம் தேதி நீரில் ஒரு சிவப்பு நிறமான விசித்திரமான பொருள் தோன்றுகிறது. ஒரு மாதத்திற்கு பிறகு மீதமுள்ள அசாதாரண பொருள் ஒரு மூடிய நீர்ப்பாட்டிலில் மாற்றப்படுகிறது. அதை சுத்திகரித்து பாதுகாப்பாக சேமிக்கப்படுகிறது. பிறகு 1991 வரை எதுவும் நடக்கவில்லை. அதாவது 3 ஆண்டுகள் கழித்து முந்தைய ஆண்டிலிருந்து பியூனஸ் அயர்ஸின் புதிய பேராயர், அவர் பிறகு வேற யாரும் அல்ல, ஆண்டவர் பெர்கோலியோ. அவர் இன்னும் அறியவில்லை. ஆனால் 2010 பாபா ஆக மாறுவார், பாபா பிரான்ஸ். அந்த நேரத்துல அவர் ஜூலை 1929 புதிய அறிவியல் சோதனைகளை நடத்துமாறு கேட்கிறார். அவர் அப்போது டாக்டர் எட்வார்டோ காஸ்டனான் கோமெஸின் சுயாதீன முகவரியை அழைக்கிறார்.
டாக்டர் கோமெஸ் ஒரு மனவியல் மருத்துவமனையாளர் மற்றும் நிபுணர். இது பல கத்தோலிக்க அற்புதங்களின் வழக்குகளை ஆராய்ந்த ஒரு பழைய சந்தேகக்காரர். சில ஆண்டுகளுக்கு முன்பு அவர் மதம் மாற்றிக்கொண்டார். அவருக்கு தலைக்கு மேலே உள்ள அவர் ஒரு முட்டாளாகவும் அல்லது உண்மையை நம்ப மறுக்கும் கடுமையான சந்தேகக்காரராகவும் இல்லை. சாட்சியத்தின் முன்னிலையில் கூட ஆஸ்திரேலிய தொலைக்காட்சி வழங்குனர் மைக் வில்ச்சியின் மற்றும் இயக்குனர் மற்றும் சட்டத்தரணி ரான் டெசோரியரோவின் ஒத்துழைப்புடன் அவர்கள் விசாரணையின் முழு நிகழ்வுகளை படம் பிடிக்கப் போகிறார்கள். சோதனைகள், சாட்சிகள் மற்றும் ஹோஸ்டி மாதிரிகளை ஆராய்ந்து அனைத்தையும் சிறந்த முறையில் ஆவணமாக்கும் விஞ்ஞானிகள். 1999 அக்டோபர் 21ஆம் தேதி, அதாவது சட்டத்தரணி ரான் டெசோரியோ ஒருவர் கிளறவமான அனையா கிரீம் லேபிள் ஹோஸ்டியின் மீதமுள்ள பகுதிகளை உள்ளடக்கிய 2 மூடிய குழாய்களை வழங்குகிறார். இது கலிபோர்னியாவில் உள்ள மருத்துவ ஆய்வு ஆய்வகம். ஒரு பாட்டிலில் 1902 நடந்த ஹோஸ்டி உள்ளது, மற்றொரு பாட்டிலில் 1936 நடந்த ஹோஸ்டி உள்ளது. அறிக்கைகள் பிளைண்டாக செய்யப்படுகின்றன, அதாவது ஆராய்ச்சியாளர்கள் அறியவில்லை. சரி, அடிப்படையில் இதன் பொருள் அவர்களுக்கு குழாயை கொடுத்து திறக்கவும் கேட்கப்பட்டு சொன்னார்கள். 2வது மூடிய குழாயின் மீது உள்ள லேபிள் இதை மட்டும் குறிப்பிடுகிறது. 1996 ஆகஸ்ட் 26 ஈரமான மாதிரி. 1991 அக்டோபர் 5. இந்த அனைத்து செலவான விசாரணைகள் டாக்டர் காஸ்டனான் கோமெஸால் நிறுவப்பட்ட பன்னாட்டு அமைப்பான குரூப் இன்டர்நேஷனல் பரலாபாஸ் மூலம் முழு நிதியுதவி ஆவணமாக்கப்படுகிறது. ஒவ்வொரு கட்டத்திலும் எந்த ஒரு மோசடியும் நடைபெறவில்லை என்பதை உறுதிப்படுத்த ஒரு குறிப்பிட்ட வனோராஜின் கையொப்பமிட்ட முதல் அறிக்கை மே 1, 2000 வெளியிடப்பட்டது. 2 மாதிரிகளில் மேற்கொள்ளப்பட்ட சோதனை எண் 19,1941 இன் முடிவுகளை வழங்குகிறது. மனித DNA கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது, ஆனால் டாக்டர் கோமெஸின் குழு செல்ல விரும்புகிறது மற்றும் இந்த முடிவுகளை ஆய்வகங்களால் உறுதிப்படுத்த எப்போதும் மூட. அவர்கள் முதலில் 2 மாதிரிகளின் மீதமுள்ளவற்றை கலிபோர்னியாவின் ஸ்டாக்டனில் உள்ள டெல்டா பாதாலஜி அசோசியேட்ஸ் மருத்துவ குழுவின் டாக்டர் ராபர்ட் லாரன்ஸுக்கு அனுப்புகிறார்கள். டிசம்பர் 7 அன்று வீடியோவில் பதிவு செய்யப்பட்ட ஒரு நேர்காணலில் அந்த மாதிரி மனித வம்சாவளியைச் சேர்ந்தது என்பதை அவர் உறுதி செய்வார், மேலும் விளக்குவார். 2000ஆம் ஆண்டில் வெள்ளை இரத்த கணங்கள் எடுத்துக் கொள்ளப்பட்ட போது செயல்பாட்டில் மற்றும் உயிருடன் இருந்தன. மேலும் அவர் கூறினார், இந்த வெள்ளை இரத்த கணங்கள் உயிருள்ள உடலில் இருந்து பிரிக்கப்பட்ட பிறகு சில நிமிடங்களுக்கு அதிகமாக 1 மணி நேரத்திற்கு மேலாக நீரில் கரையாமல் வாழ்ந்தது என்பது முற்றிலும் விளக்கமற்றது. ஆனால் ஹோஸ்டிகள் 3 ஆண்டுகள் நீரில் இருந்தன, மேலும் தண்ணீர் சுத்தமாக இருந்தது. சுத்தமான தண்ணீர், அது கனிமங்கள் மற்றும் உப்பு இல்லாதது, உயிரின் வளர்ச்சியை தடுக்கும். ஆனால் 3 ஆண்டுகளுக்கு பிறகு வெள்ளை இரத்த கணங்கள் இன்னும் உயிருடன் இருந்தன. புரியாதது, டாக்டர் கோமெஸின் குழு எல்லாவற்றையும் சரியாக செய்ய நினைத்து அவர்கள் மாதிரிகளை தொடர்ந்து காட்டுவார்கள். பிற விஞ்ஞானிகளுக்கு, இந்த 3 ஆஸ்திரேலிய விஞ்ஞானிகளுக்கு அவர்கள் அனைவரும் ஆய்வு செய்யப்பட்ட பொருட்களின் மனித மூலத்தை உறுதிப்படுத்தினர். எனினும் நான் நினைவூட்டுகிறேன், முதலில் இவை எளிய ரொட்டிகள், மாவு, கோதுமை, நீர் கொண்டு செய்யப்பட்டவை. டாக்டர் கோமெஸின் குழு அதிகாரப்பூர்வ இறுதி கருத்தை விரும்பியது. அவர்கள் அப்போது நியூயார்க் மாநிலத்தின் ராக்லாந்து கவுண்டி முதன்மை மருத்துவ ஆய்வாளர், இதய நிபுணர் பேராசிரியர் ஃபிரெடரிக் ஜூகிபை பற்றி நினைத்தனர். 30 ஆண்டுகளின் அனுபவத்துடன் அவர் பல அறிவியல் கண்டுபிடிப்புகள் மற்றும் பல்வேறு வெளியீடுகளின் ஆசிரியர். அவர் 10,000 மரண விசாரணைகளை செய்துள்ளார். சரி, வகுப்பு என்ன? 2004 ஏப்ரல் 20ஆம் தேதி சந்திக்கிறார்கள். சந்திப்பு படம் எடுக்கப்படுகிறது. நான் நீங்கள் திரையில காணும் அசல் வீடியோவை மீட்டெடுத்தேன். கேமராவை டெசோரியரோ, வில்ச்சி. பேராசிரியர் ஜூகிபே ஆய்வு செய்ய பொருளின் மூலத்தை அறிய விரும்புகிறார். ஆஸ்திரேலியர்கள் மௌனமாக ஜூகிபே மாதிரிகளை மைக்ரோஸ்கோப்பில் ஆராய்கிறார். அவரது வார்த்தைகள் பதிவு செய்யப்படுகின்றன. டப்பிங் செய்ய பகுதியையும் உங்களுக்கு வழங்கப் போகிறேன். நீங்க பார்ப்பீங்க, இது நீளமா இருக்கும், ஆனால் விளக்கமா இருக்கும். மூல பார்க்க விரும்பும் அனைவருக்காக விவரத்தில் இணைப்பை வைக்கிறேன். இங்கே ஒரு அழற்சி ஊடுருவல் உள்ளது, ஆனால் அந்த அழற்சி ஊடுருவல் கலவையாக உள்ளது. உண்மையில் இது இங்கு கலந்துள்ளது. மற்றொரு வார்த்தையில் இதய திசு அது தானாகவே அழுகியதாக இருக்கிறது. மற்றொரு வார்த்தையில் இது சில நேரங்களில் இதய அசாதனைக்கு பிறகு என்ன நடக்கிறது? இவர் மாரடைப்பு வந்த நபர், ஆனால் அது உடனடியாக ஏற்படவில்லை. மற்றொரு வார்த்தையில் அந்த நபர் அதுக்கப்புறம் குறைஞ்சது சில நாட்கள் ஒரு காலப்பகுதியில் வாழ வேண்டும். இப்போது இதய அசாதனை போல தோன்றும். இந்த வகை உருப்படிகளை உருவாக்கக்கூடிய மற்ற விஷயங்கள் உள்ளன. கார் விபத்துகளில் அவர்கள் மார்பில் அழுத்தங்களை அனுபவிக்கிறார்கள் மற்றும் இது இதயத்திற்கு சேதத்தை ஏற்படுத்துகிறது. நீங்கள் இதை மார்பில் அடிக்கப்படும் ஒருவரிடமிருந்து பெறுகிறீர்கள். நீங்கள் அறிந்திருப்பீர்கள், நான் இதயவியல் தொடர்பான 100க்கும் மேற்பட்ட கட்டுரைகளை எழுதியுள்ளேன். நான் பழைய போராளிகள் மருத்துவமனையில் இதய ஆராய்ச்சி இயக்குநராக இருந்தேன். நான் அமெரிக்க கார்லோ கல்லூரியின் முழு உறுப்பினராக இருக்கிறேன். அதிலே ஒரு மருத்துவ சட்ட நிபுணர். இதயம் என்பது நான் அறிந்த ஒரு பகுதி. இது என் துறை. டாக்டர் லாரன்ஸ் முன்பு கூறியதைப் போலவே டாக்டர் ஜூஜிபே எடுத்த மாதிரியை பெற்றபோது வெள்ளை இரத்த கணிகங்கள் உயிருடன் இருந்தன என்று உறுதிப்படுத்தினார். சில நேரங்களில் வில்ச்சே அந்த திசு நீரில் வைக்கப்பட்டால் அந்த வெள்ளை இரத்த கணிகங்கள் எவ்வளவு காலம் உயிர் வாழும் என்று கேட்கிறார். பதில் டாக்டர் லாரன்ஸின் பதிலுக்கு சமமாகவே உள்ளது. 4 ஆண்டுகள் முன்பு இது சில நிமிடங்களில் கரைந்து இனி இருக்காது.
அந்த நேரத்துல 2 ஆஸ்திரேலியர்கள் ஜுஜிபேக்கு அந்த பொருள் 1 மாதம் குழாய் மேல் நீரில் இருந்தது என்று தெரிவிக்கிறார்கள். 1996 ஆகஸ்டில் பிறகு 3 ஆண்டுகள் கழித்து சுத்தமான நீரில் இதய திசு நீரில் 3 ஆண்டுகள் உயிர் வாழ எப்படி முடிந்தது என்பது மற்றொரு முக்கியமான பிரச்சனை. இந்த திசு 3 ஆண்டுகள் நீரில் இருந்தது. இது அற்புதமாக நீங்கள் உறுதியாக ஃபார்மல்டிஹைடு அல்ல, நாம் அது நீர் என்பதில் உறுதியாக இருக்கிறோம். இது நம்புவதற்கு கடினமாக உள்ளது, ஏனெனில் இங்கு உள்ள திசு நல்ல முறையில் ஒட்டியிருக்கிறது. இது அற்புதமாக இருக்கும். பின்னர் தண்ணீரில் நீண்ட நேரம் இருந்த பிறகு வெள்ளை இரத்த அணுக்கள் மறையும் என்று அவர் தெளிவுபடுத்துகிறார். ஆனால் மற்ற அனைத்து மனித செல்களும் எந்த அடையாளத்தை இழக்கும் எனவும் அதன் பிறகுதான் ஆச்சரியத்தை ஏற்படுத்தும் வகையில் பொருள் ஒரு பிரதிஷ்டை செய்யப்பட்ட விருந்தினரிடமிருந்து வந்தது என்பதை அவர் வெளிப்படுத்தினார். தொகுப்பாளர் ஒரு இதய துண்டாக மாற்றப்பட்டார். ஒரு துண்டு இதயம் துன்பப்பட்டது. ஜுஜிபே எங்களுக்கு சொல்றார், இது இயேசுவை நினைவூட்டுகிறது. அவர் குருதியில் கடுமையான துன்பங்களில் இறந்தார். மீண்டும் அதை விரும்பும் அனைவருக்காக நான் இந்த பேட்டியின் முழுமையை விளக்கத்தில் கொடுக்கிறேன். ஜுஜிபேவின் இறுதி அறிக்கை 2005 மார்ச்சில் வெளியிடப்படும். புவனோஸ் ஐரஸில் நடந்தது. அது தனியாகவே மிகவும் அதிர்ச்சிகரமாக உள்ளது. பல்வேறு அறிவியலாளர்களால் இது நன்கு உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது மற்றும் சவால் விடுகிறது. அனைத்து இயற்பியல் சட்டங்களும் இது ஈர்க்கக்கூடியதாக இருக்கிறது, நம்பிக்கை அளிக்கிறது. யூகரிஸ்டிக் அற்புதங்கள் உண்மையில் உள்ளன. 3 அற்புதங்கள் உள்ளன. முதலில் ரொட்டியை இதயத்தின் ஒரு துண்டாக மாற்றுவது. இரண்டாவது, இந்த இதயத்தின் துண்டு பல ஆண்டுகள் தண்ணீரில் பாதுகாக்கப்பட்டிருப்பது. மூன்றாவது, இந்த அனைத்து ஆண்டுகளுக்கு பிறகும் வெள்ளை இரத்த கணிகங்கள் இன்னும் உயிருடன் இருந்தது. ஆனால் புவனோஸ் ஐரஸின் யூகரிஸ்டிக் அற்புதம் என்பது சமீபத்திய பல அற்புதங்களில் ஒன்றே என்பது மிகவும் ஆச்சரியமாக உள்ளது. ரொம்பவும் பல்வேறு நிகழ்வுகள் உலகில் அவற்றின் மாறுபாடு சந்தேகங்களுக்கு இடமில்லை. உதாரணமாக, நான் உங்களுக்கு அறிமுகத்தில் காட்டிய புகைப்படங்களை நீங்கள் நினைவில் உள்ளதா? நாம் இறுதியாக பேசுவோம். 20 ஆண்டுகளுக்கு குறைவானது. 2000 அக்டோபர் 22 மெக்சிகோவின் டிக்ஸ்லாவில் 600 மேற்பட்ட மக்கள் லியோபோல்டோ ரோகே மற்றும் ரினோடோ ஹெயின் எஸ்டபன் பிதா ரெய்டோ என்ற 2 பிதாக்களால் நடத்தப்படும் ஆன்மீக ஓய்வு வார இறுதியில் கலந்து கொண்டனர். ஞாயிறு 600 பேர் இருப்பதால் மசூதி நகராட்சி மண்டபத்தில் கொண்டாடப்படுகிறது. அவர்கள் சான் த செயின்ட் மார்ட்டின் தேவாலயத்தில் நுழைய முடியாது. இரு மத மக்கள் கத்தோலிக்கர்கள் புனித ஹோஸ்டிகளில் இயேசுவை பெற அணிவகுத்து வரும்போது யூகரிஸ்டி வழங்க உதவுகிறார்கள். இரு மத மக்களில் ஒருவரான அரளி மாறி நம்பிக்கையுடன் நிற்கும் போது திடீரென நிற்கிறாள். மஞ்சள் நிறமாகிறது. அவள் ஹோட்டலுக்கு திரும்புகிறாள். தந்தை ரெய்டோவை சந்தித்து கைகளில் சிபோரியத்தை காட்டுகிறாள். அதில் ஒரு ஹோஸ்டி இரத்தத்தால் மாசுபட்டுள்ளது. அது ஈரமான மெல்லிய அமைப்பை கொண்டுள்ளது. அதை மெதுவாக தொடும்போது ஒரு சிறிய துண்டு பிரிந்து விடுகிறது. பிதா ரெய்டோ பிதா லியோபோல்டோ விரைவாக பேசுகிறார்கள். பிதா ரெய்டோ குரலாக கத்துகிறான். இது ஒரு அற்புதம். அவர் சில புதிய இரத்தத்தின் துளிகள் மாசுபட்ட ஹோஸ்டியை அனைத்து கூட்டத்திற்கும் காட்டுகிறார். மக்கள் உள்ளனர், கையடிக்கிறார்கள், அழுகிறார்கள். சரி, நமக்கு முக்கியமானது நீங்கள் எனக்கு போலவே என்னவென்றால், அப்பிறகு நடந்த அறிவியல் ஆய்வுகள் புவனோஸ் ஐரஸின் யூகரிஸ்டிக் அற்புதங்களுடன் உள்ள ஒற்றுமைகள் கவனிக்கத்தக்கவையாக உள்ளன மற்றும் இரண்டும் உறுதிப்படுத்தப்பட்டவை. நான் இருவரையும் ஒன்றாக கூட்ட விரும்புகிறேன். இந்த 5வது விளக்கம், யூகரிஸ்டிக் அற்புதங்கள் உள்ளன. முதலில் ஒரே மாதிரியே இருந்தது. தொழில்முறை மற்றும் கடுமையான பணியாளர்களாக அறியப்படும் காஸ்டனான் கோமஸ் குழுவே இதனை கண்காணிக்க நியமிக்கப்பட்டுள்ளது. புவனோஸ் ஐரஸுக்கு போலவே பல சுயாதீன அறிவியல் ஆய்வகங்களுக்கு மூடப்பட்ட மாதிரிகள் அனுப்பப்பட்டன. கண்ணற்ற முறையில், அதாவது மாதிரிகள் உண்மையில் ஹோஸ்டிகளின் துண்டுகள் என்பதை குறிப்பிடாமல். பல ஆண்டுகளுக்கு பிறகு 2015 மே 25 அன்று பாஞ்சிங்கோவின் சென்டிமெண்டோஸ் ஆடிட்டோரியத்தில் இந்த விசாரணையின் அனைத்து முடிவுகளை பரிசீலிக்க ஒரு மாநாடு ஏற்பாடு செய்யப்பட்டது. இது யூடியூப்ல கிடைக்குது. அங்கு கூட நான் உங்களுக்கு விவரணையில் இணைப்பை கொடுப்பேன். அறிக்கைகள் எப்போதும் ஒரே மாதிரியே இருந்தன. புவனோஸ் ஐரஸில் போல லான்சியானோவிற்கும் முதலில் மனித இரத்தம் உண்மையில் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. உதாரணமாக, போலிவியாவின் லாபாஸ் நகரில் உள்ள ஜென்க்ஸ் ஆய்வகத்தில் இரத்தத்தின் சிவப்பு அணுக்களில் உள்ள ஒரு புரதமான ஹீமோகுளோபினின் இருப்பு உறுதிப்படுத்தப்பட்டது. இந்த மாநாட்டில் டாக்டர் சூசன்னா பினெல் மனித ஹீமோகுளோபினை கண்டுபிடிக்க முயற்சிக்கும் சோதனையை நடத்துகிறாள். எனவே அது திரையில் காட்டப்படுகிறது. அதற்கு பிறகு வெவ்வேறு முறைகளை பயன்படுத்தி 2 தனித்தனியான ஆய்வுகள் ஒரே முடிவுக்கு வந்தன. மனித இரத்தம் ரொட்டி வேஃபருக்குள்ளேயே இருந்து வந்தது. அவற்றில் ஒன்றில் மெக்சிகோவில் உள்ள கார்பரேட்டிவோ மெடிகோ லெகல் ஆய்வகத்தின் இயக்குனரான டாக்டர் எட்வார்டோ சாஞ்சஸ் லரோண்டோ, இது வெளியிலிருந்து வந்த இரத்தமாக இருக்க முடியாது மற்றும் ஹோஸ்டியின் மேற்பரப்பை ஈரமாக்கியதாக இருக்க முடியாது என்பதை காட்டுகிறது. பொதுவான முடிவுகள், இரத்தம் AB குழுவாக இருந்தது. சரி, லான்சியானோவின் தொகுப்பாளரை போல புவனோஸ் ஐரஸில் அதற்கு மாறாக இரத்த குழுவை தேடவில்லை. ஆய்வு செய்யப்பட்ட மாதிரி மீண்டும் ஒரு இதய மசாலாக இருந்தது. இது மிகவும் பாதிக்கப்பட்டது அல்லது ஒரு காயத்தை அனுபவித்தது. அறிவியலாளர்களும் கொலம்பியாவின் நுவேவோ ஹாஸ்பிடல் பிரான்சில் உள்ள இதய நிபுணர் டாக்டர் மாரி பிளான்சி செட்டானாயா போன்றவர்கள் இந்த இதயத்தை பெற்ற நபர் அல்லது ஒரு இதய துடிப்பு அல்லது தீவிர உடல் அழுத்தத்தை அனுபவித்திருக்க வேண்டும் என்று நினைத்தனர். இது முடிவுக்கு வரவில்லை.
கூட்டிய இரத்தத்தின் ஒரு அடியில் புதிய இரத்தம் எப்போதும் ஹோஸ்டியுடன் தொடர்பில் இருந்தது. உண்மையில் 2010 பிப்ரவரியில் அதிசயத்திற்கு 4 ஆண்டுகள் பிறகு கலைஞர் பெர்னாண்டோ ரொட்ரிக்ஸ் பிரஸ் டிக்ஸ்லாவுக்கு வந்தார் மற்றும் அதிசயத்தை பாதுகாக்கும் ஆலயத்தை பார்வையிட்டார். அவர் ஹோட்டலுக்கு மீட்டர் தொலைவில் தனது கருவிகளை அமைத்தார். இதில் ஒரு உயர் சக்தி டிஜிட்டல் மைக்ரோஸ்கோப் இருந்தது. இது வெள்ளை மற்றும் அல்ட்ரா வயலட் ஒளியை வெளியேற்றுகிறது. அவரது மைக்ரோஸ்கோப் ஸ்கேன் ஆய்வு ஹோஸ்டியின் மஞ்சள் பகுதியில் புதிய இரத்தம் இன்னும் உள்ளதாக காட்டியது. கூட்டிய இரத்தத்தின் மேற்பரப்பில் தெளிவாக காய்ச்சப்பட்டிருந்தது. இது ஒரு அதிர்ச்சியான கண்டுபிடிப்பு, ஏனெனில் அதிசயம் நடந்ததற்கு 3 ஆண்டுகளுக்கு மேலாக ஆகிவிட்டது. ஹோஸ்டியின் தடிமன் ஒரு இன்ஃப்ராரெட் ஒளி தொழில்நுட்பத்துடன் ஆய்வு செய்யப்பட்டது. அதே முடிவுக்கு வந்தது. இரத்தம் உள்ளே இருந்து வந்தது. இதனால் விசாரணைகளுக்கு முன்பு பிஷப் கவலைப்பட்ட கேள்வி. அவர் இறுதியாக ஒரு பதிலை கண்டுபிடித்தார். அந்த சிவப்பு புள்ளி ஒரு தீங்கிழைக்கும் நபரால் சேர்க்கப்படவில்லை, ஏனெனில் இரத்தம் ஹோஸ்டியின் உள்ளே இருந்து விளக்கமறியாத முறையில் வெளியேறியது. இறுதியாக NOCRS போல கடைசி கூறு, ஆனால் முக்கியமானது, உயிருள்ள வெள்ளை இரத்த கணிகைகள் உள்ளன. மீண்டும் வெள்ளை இரத்த அணுக்கள் சில நிமிடங்கள் முதல் சில மணி நேரங்களுக்கு மேல் உயிர் வாழ முடியாது. ஒரு உயிரினத்திலிருந்து பிரிக்கப்பட்டு எந்த குறிப்பிட்ட பாதுகாப்பு நுட்பமும் இல்லாமல், ஆனால் 3 ஆண்டுகள் மேலாக அறிவியலாளர்கள் பல உயிருள்ள வெள்ளை இரத்த கணிகைகளை கண்டுபிடிக்க முடிந்தது. அவற்றில் ஒன்றான மாக்ரோபேஜ் ஒரு கண்ணாடி தாளில் பிடிக்கப்பட்டது. அவர் தனது வேலை செய்யும் போது கொழுப்பு கழிவுகளை உறிஞ்சுவது. சுருக்கமாக, டிக்ஸ்லாவின் முடிவுகள் புவெனோசர்ஸின் முடிவுகளைப் போலவே இருக்கின்றன, மேலும் அவை அனைத்தும் அதிர்ச்சியூட்டும். ஆனால் அதிசயம் மற்றொரு நாட்டில் நடந்தது, மேலும் மற்ற அறிவியலாளர்கள் ஆய்வு செய்தனர். எனவே டிக்ஸ்லா மற்றும் பியூனோசெரஸின் அற்புதம் உறுதியான, நன்கு சான்றளிக்கப்பட்டவை, மேலும் அவை நமது 5வது விவரிக்க முடியாத மர்மத்தை உருவாக்குகின்றன. ஆனால் இது முடிவல்ல. இப்போது 6வது இடத்திற்கு செல்வோம். விளக்கமறியாத மர்மம், அதாவது கடந்த 15 ஆண்டுகளாக நடந்த மற்ற அனைத்து யூகரிஸ்டிக் அதிசயங்கள் இன்று வரை. சரி, ஆம், யூகரிஸ்டிக் அதிசயங்கள் நிறுத்தப்படவில்லை. 2006இல் டைவெபத்தீனியில் நடந்த மற்றொரு உறுதியான நிகழ்வை அறிமுகப்படுத்தப் போகிறேன். மேலும் சில ஆண்டுகளுக்கு முன்பு அல்லது சில மாதங்களுக்கு முன்பு நடந்த மற்ற சில சாத்தியமான நிகழ்வுகளை விரைவாக பார்க்கலாம். இந்த முறையில் நாங்கள் போலந்தில் உள்ள சொகோல்காவில் இருக்கிறோம். 20,000 மக்கள் கொண்ட சிறிய நகரம் 12. இந்த ஞாயிறு காலை பாட்டோவின் செயின்ட் ஆண்டோனி தேவாலயத்தில் 8:30 மணிக்கு மசூதியை இளம் பிதா பிலிப் ஸ்ட்ரோடோவ்ஸ்கி நடத்துகிறார். அவர் கம்யூனியனை வழங்குவதில் பிதா ஜாசெக் இங்கிலெவிஷின் உதவியுடன் இருக்கிறார். ஒரு விசுவாசி கம்யூனியனை பெறும்போது ஒரு ஹோஸ்டி தரையில கிடைக்கிறதை கவனிக்கிறார். அது ஒரு பிதா சில நிமிடங்களுக்கு முன்பு விழுந்திருக்க வேண்டும். ஒரு வார்த்தை கூட சொல்லாமல் அந்த பெண்மணி பிதா ஜாசெக்கின் கால் தொடுகிறது மற்றும் ஒரு பார்வையால் ஹோஸ்டி இருக்கும் படிக்கட்டை காட்டுகிறாள். பிதா அதை எடுக்கிறார், ஆனால் அது மாசுபட்டதால அதை உண்ணாமல் அதை பதிக்க முடிவு செய்கிறார். வாஸ்குலத்தின் நீரில் ஒரு சிறிய வெள்ளி பாத்திரம் கை கழுவுவதற்காக பயன்படுத்தப்படும், மேலும் அது ஏற்கனவே ஆலயத்தில் இருந்தது. அந்த ஹோஸ்டி பிறகு அதே நாளில் ஒரு பெரிய கண்ணாடி பாத்திரத்தில் மாற்றப்படுகிறது மற்றும் சாக்ரிஸ்டியின் காப்பகத்தில் வைக்கப்படுகிறது. சாக்ரிஸ்டி இது தேவாலயத்திற்கு அருகில் உள்ள ஒரு அறை. பிதாக்கள் தயாராகிறார்கள் மற்றும் பயன்படுத்தப்படும் சாதனங்கள் வைக்கப்படுகின்றன. நீ பாடலின் வரிகளை அறிவீர்கள். தொடர்வதை ஒரு வாரத்திற்கு பிறகு அக்டோபர் 19 சாக்ரிஸ்டியை கவனிக்கும் தேவாலயத்தின் அனைத்து பொருட்களையும் கவனிக்கும் சகோதரி ஜூலியா டுபோஷ்கா காப்பகத்தை திறக்கிறார். அந்த ஹோஸ்டி நீரில் கரைந்திருப்பதாக அவர் எதிர்பார்க்கிறார். அவள் கண்ணாடி பாத்திரத்தில் பார்த்தாள். அதன் நீர் தெளிவாக இருந்தது, ஆனால் ஹோஸ்டின் ஒரு பகுதி இன்னும் கரையவில்லை. 1 முதல் 1.5 சென்டிமீ வரையிலான இரத்த கரையை ஒத்த ஒரு திடமான இரத்தம் சிவப்பு உறைவால் பகுதியளவு மூடப்பட்டிருப்பதையும் கண்டு ஆச்சரியமாக உள்ளது. சேவகி ஜூலியா தேவாலயத்திற்கான பிதாவான ஸ்டானிஸ்லாவ் ஜினிஜிஸ்கோவை அழைக்கிறார், மேலும் அவர் காப்பகத்தின் திறவுகோல் ஒரே நபராக இருக்கிறார். பிஷப் தகவலுக்கு உட்படுத்தப்படுகிறார் மற்றும் ஹோஸ்டி வைக்க வேண்டும் என்று கேட்கிறார். அக்டோபர் 30 ஹோஸ்டியின் மீதமுள்ளவை ஒரு கார்பரலில் ஒரு வகை சிறிய துணியில் வைக்கப்படுகிறது. இதில் தெளிவான சிவப்பு குறுக்கெழுத்து உள்ளது. ஹோஸ்டி 2009 ஜனவரி மத்தியத்தில் ஆய்வுக்கு. இன்று சில ஆண்டுகளுக்கு பிறகு சிவப்பு இரத்தத்தின் மாசு குறுக்கெழுத்தின் கைகளுடன் கலந்திருக்கும் துணியை இன்னும் காணலாம். 2009 ஜனவரி 7 பிஷப்பின் கோரிக்கையின் ஹோஸ்டி ஆய்வு செய்யப்படுகிறது. நான் பல சுவாரஸ்யமான விஷயங்களை கவனித்தேன். முதலில் ஹோஸ்டியின் பியாலிஸ்டோக் பல்கலைக்கழகத்தின் சோஃபின் பல்கலைக்கழகத்தின் 2 தேர்ந்தெடுக்கப்படுகிறார்கள். இது போன்ற சிவிகளை நான் அரிதாகவே பார்த்திருக்கிறேன். முதல் நிபுணர் பேராசிரியர் ஸ்டானிஸ்லாவ் ஷுல்கோவ்ஸ்கி பப்மெடில் சர்வதேச அளவில் அங்கீகாரம் பெற்ற 286 அறிவியல் வெளியீடுகளை வெளியிட்டுள்ளார். பப்மெட் இது ஆரோக்கியம், மருத்துவ கட்டுரைகள், ஆராய்ச்சிகள் உள்ள இணையதளம். இது மருத்துவர்கள், ஆராய்ச்சியாளர்களுக்கான பெரிய ஆன்லைன் நூலகம், மேலும் உலகில் மிகவும் அங்கீகாரம் பெற்றவற்றில் ஒன்றாகும். ஹோஸ்டியை ஆய்வு செய்ய தேர்ந்தெடுக்கப்பட்ட அறிவியலாளர் பேராசிரியர் மரியா எல்ச்பிட்டியா சோஃபானியக் லோட்டோஷ்கா பப்மெட்டில் 100க்கும் மேற்பட்ட வெளியீடுகள் உள்ளன. ஒரு சுவாரஸ்யமான விவரம், பேராசிரியர் லோட்டோஷ்கா அவர் ஒரு இரத்த கசிவு போல தெரிகிற ஒரு சிறிய மாதிரியை எடுத்துக்கொண்ட போது அவள் மாதிரியின் மூலத்தை பற்றி தெரியாததால் அவர் எடுத்துக்கொண்ட கசிவுடன் இணைக்க முடியாததாக இருக்கும் ஒரு பகுதி இன்னும் வெள்ளை நிறத்தில் உள்ள ஹோஸ்டி அங்கு உள்ளது. அங்கு மீண்டும் 2 ஆராய்ச்சியாளர்களால் சுயமாக கிடைத்த முடிவுகள் அதிர்ச்சியூட்டும். அவர்களின் அறிக்கையில் கூறப்பட்டுள்ளது மாதிரி இதய தசை திசு ஆகும், அல்லது குறைந்தபட்சம் ஒரு உயிரினத்தில் உள்ள அனைத்து திசுக்களிலும் இதய திசுதான் அதை மிகவும் ஒத்திருக்கிறது. இது ஒரு இதயத்தின் ஒரு துண்டு.
அவர்கள் இந்த இதய மசக்கல் செல்கள் ஒரு இறப்பு நெருங்கிய சூழ்நிலையில் உள்ள இதயத்தின் செல்கள் என்று குறிப்பிட்டுள்ளனர். நான் இதை படித்தபோது நான் கொஞ்சம் சென்றேன். புரிந்து கொள்ளாமல் நான் அதை மீண்டும் செய்வேன். இதயத்தை இறந்த ஒருவரை பேசவில்லை, வலியுறுத்தப்பட்ட உயிருள்ள இதயத்தை பேசுகிறோம். இந்த வீடியோ தொழில்நுட்பம் இல்லாமல் இருக்க வேண்டும். இதற்கான அறிவியல் விளக்கத்தை விடுகிறேன். மேலும் அறிய விரும்பும் அனைவருக்கு கூறியவற்றின் பல ஆதாரங்கள் ஒரு இதயவியலாளரின் ஆராய்ச்சியிலிருந்து வந்தவை. பிராங்கோ செராபினி யூகரிஸ்டிக் அற்புதங்களை பற்றி ஆராய்ந்தவர். ஒரு இதயவியலாளர் இயேசுவை ஆய்வு செய்கிறார் என்ற நூல் எழுதினார். பிரெஞ்சு பதிப்பு விரைவில் வெளியிடப்படும். நான் உங்களுக்கு இணைப்புகளையும் விளக்கத்தில் வைக்கிறேன். சோகோல்காவின் இன்னொரு விஷயம் அதிர்ச்சியூட்டுகிறது. மயோகட்டியல் நார்கள் மனித இதயத்தின் ஒரு துண்டு மற்றும் ஹோஸ்டி என்ற ரொட்டி பொருளின் அடிப்படையில் உண்மையில் வெள்ளை கோதுமை மாவும் நீரும் இவை ஒருவருக்கொருவர் விளக்கமற்ற முறையில் தொடர்பில் இருந்தன, ஒரே நேரத்தில் இணைக்கப்பட்டிருந்தன. இரு பொருட்களுக்கிடையிலான மிகுந்த நெருக்கமான மற்றும் மைக்ரோஸ்கோபிக் பரவல் மிகவும் குறிப்பிடத்தக்கது மற்றும் மனிதனால் உருவாக்கப்பட்ட எந்த ஒரு கருவியாலும் தற்போது கிடைக்க முடியாதது. இது எதுவாக இருந்தாலும் இந்த மாதிரியே மனிதன் உருவாக்க முடியாது என்பதற்கான ஒரு வாதமாக கூறியவர் பேராசிரியர் லோட்டோஷ்கா. இறுதியாக புவனோசர்ஸ் அல்லது டிக்ஸ்லாவின் போல் நீண்ட காலத்திற்கு பிறகு ஹோஸ்டி மற்றும் இதயத்தின் ஒரு துண்டை நீரில் பாதுகாப்பது விளக்கமற்றது. சரி, நம்ம இன்னும் 5 ஆண்டுகள் முன்னேறுகிறோம். இப்போது நாங்கள் கிறிஸ்துமஸ் நாளில் இருக்கிறோம், இன்னும் போலந்தில். ஆனால் இந்த முறையில் நாட்டின் மற்றொரு பக்கம் லெனிகாவில், அங்கு சோகோல்காவில் நடந்ததைப் போலவே ஒரு நிகழ்வு நடைபெறுகிறது. ஒரு புனித ஹோஸ்டி தரையில் விழுகிறது மற்றும் அது கரைந்துவிட நீரில் ஒரு கலிசில் வைக்கப்படுகிறது. 2014 ஜனவரி 5ஆம் தேதி ஒரு பிதா சிவப்பு நிறமடைந்த ஹோஸ்டியின் பகுதி மற்ற பகுதியிலிருந்து பிரிந்துவிட்டது என்பதை கவனிக்கிறார். இந்த விளைவுகள் எபிஸ்கோப் ஸ்டீபன் சிசியின் காலத்திற்கு செல்லும். அவர் அறிவியல் கோருகிறார். புரோக்லாஃப் அருகிலுள்ள கல்லூரியில், பின்னர் செச்செசினில் உள்ள கல்லூரியில் கூடுதல் சோதனைகள் நடத்தப்பட்டன. செயல்முறைகள் இன்னும் கடுமையாக இருந்தன. இதனால் ஹோஸ்டியின் துண்டில் 15 மாதிரிகள் எடுக்கப்பட்டன மற்றும் அனைத்து செயல்முறைகளும் படிப்படியாக சாட்சிகள் மற்றும் புகைப்படக்காரர்களின் முன்னிலையில் நடைபெற்றன. அவர்கள் அற்புதமான ஹோஸ்டியுடன் ஒரே உற்பத்தி தொகுதியிலிருந்து வந்த புனிதமற்ற ஹோஸ்டிகளின் மாதிரிகளுடன் கூட மாதிரிகளை கலந்துவிட்டனர். நான் மீண்டும் விஞ்ஞானிகளின் அனைத்து முடிவுகளை சொல்கிறேன். என் வீடியோ மீண்டும் சொல்லப்படும். என்னை மன்னிக்கவில்லை, ஆனால் சுருக்கமாக நீங்கள் ஆராய்ந்தால் படிக்க வேண்டும் என்பதை நீங்கள் அறிவீர்கள். முடிவுகள் எப்போதும் மற்ற இடங்களில் போலவே இருந்தன. மனித இரத்தம் மற்றும் இதய தசைகள் வேதனையில் இருக்கும் ஒரு நபரின் உயிருள்ள இதயம் ஒத்திருக்கிறது. சுருக்கமாக சொல்ல வேண்டும், எல்லாவற்றிலும் விளக்கமற்ற, புரிந்து கொள்ள முடியாததாக. ஹோஸ்டியின் மீதிகள் சோகோல்காவில் போல ஒரு உடல் துணியில் வைக்கப்பட்டுள்ளன. புவனோசர்ஸ், டிக்ஸ்லா, சோகோல்கா, லெனிகா தவிர 2011ஆம் ஆண்டில் மெக்சிகோவின் குவடலஹாராவில் இரத்தம் கசிந்தவை இன்னும் இருந்தன. நீங்கள் கண்ணால் பாருங்கள். ஆனால் யூகாரிஸ்டிக் அற்புதங்கள் இன்றும் தொடர்கின்றன. அவை அரிதாக இருந்தாலும் உலகம் முழுவதும் ஒவ்வொரு நாளும் நடத்தப்படும் மசிஸ் எண்ணிக்கையில் உலகளாவிய அளவில் அவை கிட்டத்தட்ட அடிக்கடி நிகழ்கின்றன. உதாரணமாக 2018 நவம்பர் 30ஆம் தேதி பஃபலோ ஸ்பிரிங்பிர்க் கிராமத்தில் செயின்ட் வின்சென்ட் தேவாலயத்தில் பால் பிதா சில நாட்கள் நீரில் குவளைவாசியில் வைக்கப்பட்ட பிறகு சிவப்பு காய்ச்சலாக மாறிய ஹோஸ்டியை மீண்டும் கவனிக்கிறார். விளைவு மேலே செல்கிறது. எபிஸ்கோப் மோன்சினியர் ரிச்சர்ட் மாலோன் இதை பற்றி கேட்க விரும்பவில்லை மற்றும் ஹோஸ்டியின் மீதிகளை அழிக்கச் செய்கிறார். இதனால் ஒரு பெரிய கலவரம் ஏற்படும். மேலும் பல கத்தோலிக்கர்கள் அதில் கோபிக்கிறார்கள். ஏனெனில் ஹோஸ்டியில் உண்மையில் இயேசு இருக்கிறார். எனவே மீதிகளை அழிக்குவது பயங்கரமானது. மேலும் மற்றொரு யுகாரிஸ்டிக் அற்புதத்தை அங்கீகரிக்க நாம் தவறியிருக்கலாம். ஆனால் இது குறைந்தது. மீண்டும் ஒரு முறை யாராவது நினைக்கக்கூடியதைப் போல தேவாலயத்தின் மேலதிகாரம் அற்புதங்களை அங்கீகரிக்க விரைவில் இல்லை. அவர்கள் ஒரு சாத்தியமான அற்புதத்தை அங்கீகரிக்கவும் மெதுவாக செய்கிறார்கள். தேவாலயம் ஒரு நிறுவனமாக அற்புதமான நிகழ்வுகளை பற்றிய விஷயங்களில் மிகவும் தயக்கமாக இருக்கிறது. 1920 அமெரிக்கா, தோமாஸ்டன், மார்ச் 5 மசிட் போது கம்யூனியன் வழங்கியவர். ஹோஸ்டி குறைவாக இருந்தது. ஹோஸ்டி பெருக்கம் ஏற்பட்டது. விசித்திரமாக, ஆனால் வரலாற்றில் நடந்திருக்கலாம். பாதிரியார் ஒன்றை உருவாக்க முடிவு செய்தார். மசிட் முடிவில் படம் எடுக்கப்பட்ட ஒரு சிறிய அறிவிப்பு வைக்கிறேன். அதை பத்தி பேசும். நாம ஒரு விஷயம் நடந்தது. எது என்றது கூறுவது கடினம். உள்ள நிகழ்கிறது. கடவுள் வருகிறார் மற்றும் கடவுள் எப்படி வருகிறான் என்பதை பார்க்குவது சிரிக்க வைக்கும். படங்கள் சில நேரங்களில் இது ஒரு விசித்திரமான மாயமான முறையில் நிகழ்கிறது. மற்றும் எங்கள் நற்கருணை ஊழியங்களில் ஒன்று ஒரு விருந்தினரிடமிருந்து விலகிச் சென்று விட்டது. அவங்கள அதை கொண்டிருக்கல. திடீரென்று அதிகமான விருந்தினர்கள் இருந்தனர். சபரில் கடவுள் தானே இரட்டிப்பு செய்தார். சுவையில் இது கடவுள் தருகிறார். இது விசித்திரமாக உள்ளது. கடவுள் எப்படி செய்கிறார்? இது நடந்தது. மற்றும் இது இன்று சமுதாயத்திற்கு வழங்கப்பட்ட எங்கள் ஆராய்ச்சி அமைச்சில் ஒருவரால் பதிவு செய்யப்பட்டது. கடவுள் இந்த விஷயங்களை செய்யும் போது அது உண்மையில் குளிர்ந்தது. அவர் என்ன செஞ்சதை நாங்கள் உணர்ந்தால் அது நிச்சயமாக உண்மையில குளிர்ந்தது. இது இன்னைக்கு மட்டும் நடந்தது. ரொம்ப சக்தி வாய்ந்தது, ரொம்ப அற்புதமானது, ரொம்ப உண்மையானது.
ரொம்ப அதிர்ச்சியானது. ஆனால் இது நிகழ்கிறது மற்றும் இன்றைக்கு இது நிகழ்கிறது. அவர்கள் ஒரு ஹோஸ்டியை இழந்த இடத்தில் ஒரே நேரத்தில் மேலும் ஹோஸ்டிகள் அங்கே இருந்தன. ஆகையால் இன்று நாங்கள் யூகாரிஸ்டியின் அதிசயத்தை மட்டுமல்ல, உண்மையில் ஒரு பெரிய அதிசயத்தை பெற்றுள்ளோம். நீங்கள் காண்பது போல இது மற்ற அதிசயங்கள். தெளிவான ஆதாரங்கள் குறைவாகவே உள்ளன. ஆனால் மீண்டும் அந்த பிதா ஏன் பொய் சொல்ல வேண்டும் என்று கேள்வி எழுப்ப வேண்டும். மேலும் அவர் தனது உயர் அதிகாரத்திற்கு கணக்கு அளிக்க வேண்டியிருக்கும் என்பதால் பிஷப்புகள் பற்றி சந்தேகமாக இருக்கிறார்கள் என்பதை பார்த்துள்ளோம். அதனால அவர் சொன்னால் தண்டனைகளை சந்திக்க வாய்ப்பு இருப்பதை அவர் அறிவார். இறுதியாக நான் கண்டுபிடித்த சமீபத்திய உதாரணம். இது 2024 மார்ச் மாதத்தில் இந்தியாவின் ஷுமுகேடிமாவில் நடந்ததாக கூறப்படுகிறது. நான் கூறும் தேவாலய பிதா ஜான்சன் வடகபூரத்தனின் நேர்காணலுக்கு அடிப்படையாக உள்ளது. கவனமாக இருக்கலாம். இன்னும் அதிகாரப்பூர்வ விசாரணை நடைபெறவில்லை. எல்லாம் மாதங்கள் முன்பு மசேல் நிகழ்ந்த போது தொடங்குகிறது. கம்யூனியனின் போது ஒரு பெண் ஒரு ஹோஸ்டியுடன் வெளியே சென்றாள். இது தடை செய்யப்பட்டுள்ளது. அதை இடத்தில் மற்றும் பிதாவின் முன்னிலையில் உண்ண வேண்டும். வெளியேற முடிந்தது. வீட்டிற்கு வந்ததும் குற்ற உணர்வில் ஆழ்ந்து விடுகிறாள். மனச்சோர்வு ஏற்படுகிறது. கத்தோலிக்க நண்பருடன் பேசுகிறாள். ஹோஸ்டியை தேவாலயத்திற்கு திருப்பி அளிக்கச் சொல்கிறார். மதத்தாரையை தொடர்பு கொண்டு ஹோஸ்டியை பிதா ஜான்சனுக்கு அளிக்கிறாள். எப்போதும் போல சாதாரணமாக கம்யூனியன் செய்யப்படாத ஹோஸ்டிகளுக்கான வழிமுறையை பின்பற்றுகிறோம். இந்தவர் ஹோஸ்டியை நீரில் வைக்கிறார். அது கரைய வேண்டும். பொதுவாக இதுக்கு சில நாட்கள் ஆகும். ஆனால் பிறகு ஹோஸ்ட் அப்படியே உள்ளது. பிதா சில நாட்கள் காத்திருக்க செய்கிறார். ஆனால் ஹோஸ்டி இன்னும் கரையாத எந்த அடையாளமும் காட்டவில்லை. 2024 பாஸ்கா பிதா ஜான்சன் பார்வை நீர் கருப்பாக மாறியதையும் ஹோஸ்டியின் மீது ஒரு குருட்டு உருவாகியதையும் கண்டார். கோபத்தை உடைக்க முயற்சிக்கும் போது புதிய இரத்தம் போன்ற பொருள் வெளியே வருகிறது. பிதா இது ஒரு விசித்திரமானது என்று முடிவுக்கு வருகிறார். அவர் உடனடியாக தனது பிஷப்புக்கு மோஸ்கர் ஜேம்ஸ் டோபில் தகவல் அளிக்கிறார். அவர் விரும்பினால் அறிவியல் ஆய்வுடன் ஒரு விசாரணையை தொடங்கலாம். இன்று நமக்கு இந்த நிகழ்வின் புகைப்படங்கள் உள்ளன. இது நமக்கு கிடைத்த சமீபத்திய யூகாரிஸ்டிக் அதிசயமாக இருக்கலாம். என்னன்னா இல்ல, இந்த வீடியோவை இவ்விடுவதை முடித்துவிட்டேன் மற்றும் சில மாதங்கள் கழித்து என் புதிய ஸ்டுடியோவில் இருக்கிறேன். ஆனால் இன்னும் ஒரு புதிய யூகாரிஸ்டிக் அதிசயம் நடந்துள்ளது. இது சில வாரங்களுக்கு முன்பு நடந்தது. இதை பற்றி நான் உங்களிடம் பேச வேண்டும். இது 2024 ஆகஸ்ட் 10 கொலம்பியாவின் போகோட்டாஸ் நகரில் உள்ள சான் ஜோக்கின் தேவாலயத்தில் நடந்தது. அங்கு 300 பேர் புனித சாக்ரமெண்டின் வழிபாட்டில் பங்கேற்றனர். இது பிதா ரூவேல் ஜுலுவாகா ஆகஸ்டினோவால் நடத்தப்பட்டது. பிதா புனித சாக்ரமெண்டுடன் ஆலயத்தில் நுழைந்தபோது என்ன நடந்தது என்பதை பாருங்கள். ஹோஸ்டி ஓஸ்டன் சோயரின் மையத்தில் உள்ள ஒரு இதயத்தின் துடிப்பை போலவே தீவிரமாக துடிக்கத் தொடங்கியது. ஒரு பக்தர் தன்னிச்சையாக அந்த காட்சியை படம் பிடிக்க முடிந்தது. ஹோஸ்டி துடிக்கிறதை நாம் தெளிவாக காண்கிறோம். பிதா ஜுலுவாகா ரொம்ப உணர்ச்சியில அழுதுவிட்டார். மிகவும் பல நிமிடங்கள் 300 பங்கேற்பாளர்கள் அந்த அதிசயத்தை பார்த்தனர். பலர் இதனால் உணர்ச்சியில் அழுதுள்ளனர். சுருக்கமாக, நீங்கள் இங்கு வரை நன்கு பின்தொடர்ந்திருந்தால் யூகாரிஸ்டிக் அதிசயங்கள் பல நூற்றாண்டுகளாக மிகவும் அடிக்கடி மற்றும் பல வகையானவை. ஆனாலும் நாம் அதை சிறிது ஆராய்ந்தால் நமக்கு ஆவணப்படுத்தப்பட்ட மற்றும் உறுதியான வழக்குகள் நிறைய உள்ளன. அறிந்த இயற்பியலின் சட்டங்களின் அடிப்படையில் விளக்கமற்ற ஒரு வார்த்தையில் புனிதர்கள் மிஸ்டிக்களின் வாழ்க்கை யூகாரிஸ்டிக் அதிசயங்களை பற்றிய 7வது விளக்கமற்ற மர்மத்தை பார்ப்போம். 2000 ஆண்டுகளாக பலர் புனிதர்கள் என்று அழைக்கிறார்கள். அப்படியென்றால் புனிதர்கள் கடவுளுக்கும் இயேசுவுக்கும் காதலான ஆண்களும் பெண்களும் அவருக்காக வாழ்ந்தனர். மற்றவர்களுக்காக அவர்கள் கடவுளுக்கான காதலை காட்டியவர்கள். இது முற்றிலும் எடுத்துக்காட்டாக உள்ளது. ஒரு கிறிஸ்தவர் இறந்தால் மற்றும் அவர் தெளிவாக புனிதமான வாழ்க்கை வாழ்ந்திருந்தால் கத்தோலிக்க சபை அவரது இறப்பிற்கு பிறகு அவரை புனிதமாக அறிவிக்க முடியும். கத்தோலிக்கர்கள் புனிதர்கள் பரதீசில் கடவுளுடன் உயிருடன் அறிவிக்கப்படாத புனிதர்களும் உள்ளனர். சபையால் அதிகாரப்பூர்வமாக பலர் மறக்கப்படுகிறார்கள். ஆனால் அவர்கள் உண்மையான கடவுளின் நண்பர்கள். கத்தோலிக்க சபையால் அங்கீகரிக்கப்பட்ட புனிதர்கள் அதிகம் யூகாரிஸ்டியில் உள்ள இயேசுவை காதலிக்கும். நீங்கள் கார்லோ அகுடிஸை பற்றி நினைவில் இருக்கிறீர்களா? அவர் மிகுந்த ஞானமும் கடவுளுக்கான காதலும் கொண்ட இளைஞன் என்று நான் கூறினேன். அவர் 15 வயதுக்கு அருகில் யூகாரிஸ்டிக் அதிசயங்கள் பற்றிய கண்காட்சி ஒன்றை உருவாக்கியவர். அவர் யூகாரிஸ்டியுடன் காதலாக பள்ளியில் இருந்த போதும் தினமும் மசீதை சென்றார். இது ஒரு நாள் அவர் குடும்பத்துடன் கார் ஓட்டிக் கொண்டிருந்த போது கூறிய சில வார்த்தைகள். யூகாரிஸ்டி என்பது வானத்தின் நெடுஞ்சாலை. எவ்வளவு ஒற்றுமை பெறுகிறோமோ இயேசுவை போல மாறுவோம். இங்கு பரதீசின் ஒரு முன்னோட்டம் பெறுவோம். ஒவ்வொரு நாளும் யூகாரிஸ்டிக்கு அருகில் இருந்தால் பரதீசுக்கு செல்கிறோம். சூரியனுக்கு முன் நிற்கும் போது கருப்பாக மாறுகிறோம். இயேசு யூகாரிஸ்டிக்கு முன் நிற்கும் போது புனிதர்களாக மாறுகிறோம். இளம் மற்றும் முன்னேற்றம். யூகாரிஸ்டியில் உள்ள இயேசுவுக்கான பைத்தியக்கார காதலை ஏற்கனவே கொண்டிருந்தார். மேலும் விரைவில் இறந்தார். 2006 15 வயதுக்கு அருகில் அவர் கத்தோலிக்க சபையால் புனிதமாக அறிவிக்கப்பட்டார். இதன் பொருள் அவர் கத்தோலிக்க சபையால் புனிதராக அங்கீகரிக்கப்படுகிறார். குறிப்பாக யூகாரிஸ்டிக்கு டேஹான் அவரது காதலுக்காக. ஆனால் சில புனிதர்கள் உண்மையான மிஸ்டிக்கள் ஆவார்கள். அதிசயங்கள் அவரின் வாழ்க்கையில் அடிக்கடி நிகழ்ந்தன மற்றும் பலர் இதை பற்றி சாட்சியம் அளிக்க முடிந்தது. சரி, நான் இந்த தலைப்பில் ஆய்வு செய்ய போகிறேன்.
மிஸ்டிக்களின் வாழ்க்கையில் நிகழ்வுகளை அது உறுதிப்படுத்தப்பட்டதா என்பதை பார்க்க இப்போ 7வது மிஸ்ட்ரிக்காக நான் புனிதர்கள் மற்றும் மிஸ்டிக்களின் வாழ்க்கையில் நிகழ்ந்த விளக்கமளிக்க முடியா யூகாரிஸ்டிக் நிகழ்வுகள் பற்றிய அனுபவங்களை உங்களுடன் பகிரலாம். 13ஆம் நூற்றாண்டில் புனித பிரான்சிஸ் அசிசியில் உருவாக்கம் பேசினார். உருவாக்குனர் காதலித்தார். ஆட்டுக்குட்டிகளுக்கு தனிப்பட்ட காதல் கொண்டிருந்தார். ஒரு நாள் அவர் அசிசியின் சிறிய தேவாலயமான போர்ஷன்குலில் இருந்தபோது ஆடு கொண்டு வரப்பட்டது. மகிழ்ந்த அவர் துறவிகளுடன் பிரார்த்தனையில் பங்கேற்கச் செய்தார். ஒவ்வொருவரும் யூகாரிஸ்டியின் அர்ப்பணிப்பின் நேரத்தில் ஆழமாக ஆச்சரியப்பட்டனர். பலியின் போது ஆட்டுக்குட்டி மண்டியுடன் யூகாரிஸ்டியை வழிபடுகிறது போல வளைந்து நிற்கிறது. அதே நேரத்தில் விலங்குகளுடன் தொடர்புடைய மற்றொரு அனுபவம் சிரிக்க வைக்கிறது. அப்போது அந்தோனியார் இயேசுவின் புனிதம் பற்றி அதில் நம்பிக்கை இல்லாத ஒருவருடன் விவாதித்துக் கொண்டிருந்தார். இந்த கிறிஸ்துவின் உண்மையான உடல் இருப்பதை நிரூபிக்க சவால் விடுத்தார். மேலும் அவர் வெற்றி பெற்றால் கத்தோலிக்க நம்பிக்கைக்கு மாறுவதாக உறுதியளித்தார். நம்பிக்கை இல்லாதவர் அந்தோனிக்கு சொன்ன, கோவேறு கழுதையை சாப்பிட கொடுக்காமல் நாட்கள் தொழுவத்தில் அடைத்து வைப்பேன். அத பிறகு நான் அந்த முன்னிலையில் உணவு காட்டி கொண்டு வருவேன். நீ நேரத்தில் முன்னிலையில் வைக்க வேண்டும். மாடு உணவை கவனிக்காமல் யூகாரிஸ்டியின் முன்னிலையில் மடிந்தால் நான் கத்தோலிக்க நம்பிக்கைக்கு மாறுவேன். துறவி கழுதைக்கு விருந்தினரை காட்டி கூறுகிறார், உருவாக்குனரின் ஆட்சியால் நான் என் கைகளில் வைத்திருப்பதைப் போல நான் உனக்கு சொல்கிறேன். நான் உனக்கு கட்டளையிடுகிறேன், அணுகவும் மரியாதையை அளிக்கவும். அந்தோனியோ சொன்னவுடன் உணவுக்கு பசியான மாடு உணவை கவனிக்காமல் தலையை வைக்க அவருக்கு அருகில் வந்து யூகாரிஸ்டியின் முன்னிலையில் மடிந்தது. இந்த சவாலின் முடிவுகளை பார்க்கச் சேர்ந்த பல சாட்சிகளின் முன்னிலையில் இந்த வகையான அனுபவங்கள் வரலாற்றில் குறைவாக இல்லை. ஆனால் நீங்கள் சமீபத்தியதை விரும்புகிறீர்களா? சமீபத்தியது உறுதியாக இல்லாவிட்டால் நான் 20ஆம் நூற்றாண்டில் நடந்த சில நம்பகமான உதாரணங்களை உங்களுக்கு தருகிறேன். நாம் 1941 செப்டம்பர் மாதத்தில் இருக்கிறோம். கத்தோலிக்க மிஸ்டிக் ஈவோன் அமை மாலெட்ராய்ஸ் நார்மண்டியில் உள்ள மடங்களில் செல்லும் வழியில் லாப்ராடியரில் நிறுத்துகிறார். அங்கு அவர் பவேரியாவில் இருந்து மீண்டும் மேர்பால் லபுட்டை சந்திக்கிறார். பாதைகளில் பல நாட்கள் பயணம் செய்த பிறகு அவர் இறுதியாக இந்த பெரிய பழைய கட்டிடத்தில் வந்து சேர்கிறார். அங்கு அவர் அன்புடன் வரவேற்கப்படுகிறார். ஒரு நாள் மதியம் ஃபாதர் லாபுட்டுடன் சிறிய காட்டில் நடந்து செல்லும் போது தாய் யுவோன் ஐமி ஒரு தீவிர ஆன்மீக வலியை உணர்ந்தார். அவள் பாரிஸில் ஒரு புனித ஹோஸ்டி அசுத்தமாக்கப்படுவதை காண்கிறாள். ஒரு குத்தியால் குத்தப்பட்டு இரத்தம் கசிந்து பெரிய துக்கத்தால் அழுத்தப்பட்டு அவள் இயேசுவிடம் அந்த ஹோஸ்டியை திரும்ப பெறுவதற்காக தீவிரமாக பிரார்த்திக்கிறாள். அதிசயமாக மரங்களின் மேல் ஒரு ஒளி தோன்றுகிறது மற்றும் ஒரு இரத்தம் கசிந்த ஹோஸ்டி மெதுவாக இறங்கி கையில் எடுக்கக்கூடிய ஒரு கிளையில் அமர்கிறது. யுவோன் ஐமி அதை இழந்து மயக்கி விருந்தினரை மீட்டு பச்சை இலையில் கார்போரலாக வைக்கிறார். உங்களுக்கு நினைவிருக்கிறதா? வழிபாட்டு துணி யுவோன் ஐமி நின்று கொண்டு தொகுப்பாளரை புகைப்படம் எடுத்து பின்னர் அதை அறையில் வைத்து சொற்பொழிவாக பயன்படுத்துவதை. கன்னியரின் சிலையின் அடியில் மாலை நேரம் தானாகவே ஏற்றப்படும் மெழுகுவர்த்திகளால் ஒளி பெறுகிறது. மேயர் யோவான் ஏமி ஹோஸ்டியின் இரவு முழு வழிபாட்டில் செலவிடுகிறார். ஒரு ஆன்ம இணைப்பை உணர்கிறார். நீங்கள் திரையில் காணக்கூடிய புகைப்படங்கள் மற்றும் அங்கு இருந்த நபர்களின் சாட்சியங்களால் உறுதி. புகைப்படங்கள் தெளிவாக இரத்தம் கசிந்த ஹோஸ்டியை காட்டும் மற்றும் படங்கள் நிகழ்வுகளுக்கு பிறகு எடுக்கப்பட்டன. அன்னை யுவோன் ஐமி அவர்களால். மேலும் பிடிக்கப்பட்டவை குறித்து 1962 ஸ்பெயினில் உள்ள காரபண்டலில் எடுத்துக்காட்டும் உள்ளது. அங்கு 4 சிறுமிகள் கன்னியரின் வருகைகளை பெறுகிறார்கள். மே மாதத்திலிருந்து எந்த பாதிரியாரும் இல்லாத போது ஒரு தேவதை ஒற்றுமை தருகிறது. பயணிகள் சிறுமிகளின் இயக்கங்களை பார்க்கிறார்கள். ஹோஸ்டி கண்ணுக்கு மறைந்துள்ளது. ஜூலை 18 மாறுகிறது. அந்த நாளில் காலை 2:30 மணிக்கு காஞ்சிதாவின் வீட்டின் அருகே சாலையில் பெரிய கூட்டம் சேர்ந்தது. 4 குழந்தைகள் இரவில் காஞ்சிதாவின் போது ஹோஸ்டி கண்ணுக்கு தெரியும் என்று அறிவித்தனர். 45 வயதான ஜோசே கட்டிடக் கலைஞர் தனது அம்மாவின் வேண்டுகோளுக்கேற்ப கவனிக்கிறார். கூட்டம் அளிக்காதே பயந்து காஞ்சிதா உறவுடன் லூசியாவுடன் ஜன்னல் விழாவை பார்ப்பதாக அவள் பரிதாபம் படிக்கட்டுகளை இறங்கி தெருவில் வெளியே வருகிறது. அங்கு அவள் விழுந்து சிரித்து வாயை திறக்கிறாள். நாக்கை இழுத்து கூட்டம் அவள் பார்த்து அவளின் நாக்கில் ஒரு ஹோஸ்டி தோன்றுகிறது. தெளிவாகவும் நன்கு வடிவமைக்கப்பட்டதாகவும் அவர்கள் தோற்றத்தின் உடனடி அதிர்ச்சி அடைகிறார்கள். காஞ்சிதாவின் நாக்கு உலர்ந்த சுத்தமாக உள்ளது. திடீர் ஹோஸ்டி அங்கு உள்ளது. காஞ்சிதாவின் நாக்கில் ஹோஸ்டி ஒரு தட்டில் வைக்கப்பட்டது போல் தெளிவாக உள்ளது. நிமிடங்கள் கடந்து அது பெரிதாகி உயிருடன் இருப்பது போல உள்ளே பிரகாசமாக அளவுகளை மாற்றுகிறது. புகைப்படங்கள் கூட எடுக்கப்படும். நீங்க திரையில காணும் போல காரபண்டலின் நிகழ்வுகள் குறித்து தேவாலயம் எப்போதும் இறுதி கருத்து தெரிவிக்கவில்லை. கவனமாக இருக்க வேண்டும். நான் இந்த தலைப்பில் ஒரு நாளில் இன்னொரு விசாரணை செய்வேன். இந்த யுகாரிஸ்டிக் அதிசயம் தூதன் விசுவாசிக்கு கம்யூனியனை கொண்டு வருவது காரபண்டலுக்கு மட்டுமல்ல பிற இடங்களிலும் நடந்தது. இந்த நிகழ்வுகள் நாதனேது நூற்றாண்டில் சகோதரி மரிபர்டின் பூக்கிலோன் போன்ற மிஸ்டிக்களுக்கு நடந்தது. ரோசாலி பவுட் அல்லது XX நூற்றாண்டின் ஆரம்பத்தில் தெரேசா பால்மினோட்டா அல்லது சமீபத்தில் 1983 ஆண்டு இறந்த பிரெஞ்சு செயின்ட் ஃப்ரோஸ் சோஃபின் அதிசயமான கம்யூனியனின் புகைப்படம் நிகழ்வுகள் 1987 தென் கொரியாவில் நாஜுவில் கன்னியம்மா சுற்று 19 யுகாரிஸ்டிக் அதிசயங்கள் நடந்ததாக கூறப்படுகிறது. ஒரு கண்ணீர் ஜூலியாவில் நடந்ததாக கூறப்படும் ஒரு தோற்றம்
செப்டம்பர் 22ஆம் தேதி நடந்தது. செப்டம்பர் 1935இல் 20 கிமி தெற்கே கன்னிமலையில் மாஸ்டர் ரோமன் டானிலாக், அப்பா அலோய்சியஸ் சாங், ஹாங்பின் ஆகியோருடன் ஜூலியா மற்றும் பல விசுவாசிகளின் முன்னர் மசேல் நடத்துகிறார். இந்த மசேலில் ஒரு அதிசயமான மாற்றம் நிகழ்கிறது. கம்யூனியனின் போது மாஸ்டர் டானிலாக் ஜூலியாவுக்கு ஒரு ஹோஸ்டியை அளிக்கிறார். அது உடனே உயிருள்ள இறைச்சியாக மாறுகிறது. குறுகிய காலத்தில் ஒரு இதயத்தின் வடிவத்தை எடுக்கிறது. கூட்டம் அதிர்ச்சியடைந்தது மற்றும் சாட்சி அளிக்கும் நபர்கள் ஜோசேப்பின் உட்பட ஹோஸ்டி இறைச்சி மற்றும் இரத்தமாக மாறுவதை கவனிக்கிறார்கள். இங்கு நீங்கள் திரையில் காணக்கூடிய பல புகைப்படங்கள் உள்ளன. மசேல் முடிந்ததும் ஜூலியா ஹோஸ்டியை விழுங்குவதில் சிரமம் ஏற்பட்டதாக கூறுகிறார். அவள் தனது வாயில் இரத்தத்தின் சுவையை உணர்கிறாள். மாஸ்டர் டானிலாக் ஜூலியாவிடம் அருகிலுள்ள நீரை குடிக்க கேட்கிறார். உதட்டின் மூலையில் இருந்து வரும் ஒரு சிறு இரத்தம் அவளின் விரலில் காணப்படுகிறது. இந்த அதிசயம் சத்தியத்துடன் சாட்சி அளிக்கப்பட்டது. அதில் மாஸ்டர் டானிலாக் ஹோஸ்டியின் மாற்றத்தை உறுதிப்படுத்துகிறார். அவர் இந்த நிகழ்வுகளை தனிப்பட்ட வெளிப்பாடுகளாக கருதுகிறார். மொத்தத்தில் பொருள் நம்ப அவசியமில்லை. ஆனால் அவர் கவனிக்கிறார்கள், காணப்படும் யுகாரிஸ்டிக் நிகழ்வுகள் உண்மையானவை, பல சாட்சிகளால் பல பிஷப்புகள் உட்பட உணரக்கூடியவை. இரண்டாவது அதிசயம் நிகழ்கிறது. ஒரு வலியுறுத்தும் நோயால் பாதிக்கப்பட்ட ஒரு பெண்மணியின் உடனடி குணமடைதல். இந்த அசாதாரண நிகழ்வுகள் வீடியோ ஆதாரங்களால் உறுதிப்படுத்தப்பட்டவை, விசுவாசிகளின் நம்பிக்கையை வலுப்படுத்தி யுகாரிஸ்டியின் சக்தியை சாட்சியமாக காட்டுகின்றன. ஆண்டுகள் பின்னர் 20க்கும் மேற்பட்ட மற்றொரு நிகழ்வுகள் நிகழும். இங்கு மீண்டும் தேவாலயத்தால் எந்த முடிவான அறிவிப்பும் இல்லை. நாம் எப்போதும் கவனமாக இருக்க வேண்டும். யுகாரிஸ்டியால் உணவு எடுத்துக் கொண்டதாக தோன்றும் பல மிஸ்டிக்கள் உள்ளனர். இது 20ஆம் நூற்றாண்டின் ஜெர்மன் கத்தோலிக்க மிஸ்டிக் தெரேசா நியூமன் நிலைமையாகும். 30 ஆண்டுகளுக்கும் மேலாக உணவு எடுத்துக் கொள்ளவில்லை. உளவியல் அனுபவங்கள் ஏற்படுவதாக இருந்தது. இரத்தம் வெளியேறும். இயேசுவின் குற்றவாளிகளின் 1927இல் 16 நாட்கள் மற்றும் 16 இரவுகள் கண்காணிப்பு, ஆனால் உறிஞ்சல் இல்லை. தினமும் ஒரு சிறு ஹோஸ்டியின் பகுதி தவிர. விசித்திரமான விஷயம், பரிசோதனை தொடக்கமும் முடிவும் அவரது எடை ஒரே போல் இருந்தது. நம்ம உணவு இல்லாமல் 14 நாட்கள் கடக்கலாம், ஆனால் நீர் இல்லாமல் மற்றும் எடையை இழக்காமல் கண்டிப்பாக முடியாது. உண்மை, அவள் உணவு கொள்ளவில்லை என்பது சாட்சி. அதன் வாழ்நாள் முழுவதும் ஆயிரக்கணக்கான பார்வையாளர்கள் தொடர்ந்து அதை பார்வையிட்டுள்ளனர். இதற்கு முட்டாள்தனமாக இருந்தாலும் யாரும் அவளை உணவு வாங்குவது, சாப்பிடுவது காணவில்லை. கழிப்பறைக்கு போக அவளிடம் வாழ்கிறாள் என்றால் அவள் மீட்பகர்த்தாவால் வாழ்கிறாள் என்று பதிலளிக்கிறாள். அவள் தவறாமல் ஒற்றுமையை எடுத்துக்கொண்டாள். மறுபுறம் ஏதாவது ஒரு காரணத்திற்காக பாதிரியார் இல்லாததால் அவளால் விருந்தினரை பெற முடியவில்லை. அவள் பலவீனமாகி போய்விட்டாள். ஹோஸ்டி உண்மையில் அவளது தினசரி உயிரியல் சக்தியை கொண்டிருந்தது போல. நான் உணவு இல்லாமல் வாழ்ந்த மிஸ்டிக் விசாரணையை மேற்கொள்வேன். மிகவும் நன்கு ஆவணப்படுத்தப்பட்ட வழக்குகள் உள்ளன. அதை சந்தா செய்யுங்கள். யுகாரிஸ்டியில் கலந்து கொண்ட பலர் ஹோஸ்டியை பெற்றனர். ஹோஸ்டி புனித கைகளில் இருந்து பறந்து யுகாரிஸ்டியில் கலந்து கொண்ட நபரின் வாயில் சென்று சேரும். இந்த வகையான நிகழ்வுகள் 17ஆம் நூற்றாண்டின் ஆல்பி நகரில் உள்ள ஒரு பிரெஞ்சு மதவாதி சகோதரி மரியா ஆஞ்சலிகின் மீது ஏற்பட்டது. அவளுக்கான சாட்சிகள் கூறினர். 1680ஆம் ஆண்டு கிறிஸ்துமஸ் தினத்தன்று சகோதரி நற்கருணை பெற நெருங்கிய போது விருந்தினர் பாதிரியாரின் கையிலிருந்து நழுவி அவள் உதடுகளில் அமர்ந்தார். மதவாதி அதை பார்த்தார். தேவாலயத்தில் இருந்த பலர் அதை பார்த்தனர். இந்த செய்தி நகரத்தில் விரைவாக பரவியது. அந்த நிகழ்வின் சாட்சியாளர் உறுதிப்படுத்தினார். சமீபத்தில் விருந்துக்கு வந்தவர் தங்கள் விரல்களிலிருந்து நழுவி நேரடியாக மேரியின் வாய்க்குள் செல்வதாக உணர்ந்த பாதிரியார்களிடமிருந்து சுமார் 10 சாட்சியங்கள் உள்ளன. 20ஆம் நூற்றாண்டிலிருந்து வந்த நாவல் உண்மை, தொலைவில் யுகாரிஸ்டியில் கலந்து கொள்ளும் உதாரணங்கள் மிகவும் பொதுவாகவே உள்ளன. நான் சொல்வதை ஆதாரமாக நீங்கள் படிக்க வேண்டும். ஜோக்கிம் புத்தகம் மிஸ்டிக்கின் வாழ்க்கையில் அற்புத நிகழ்வுகள் பற்றிய என்சிக்ளோபீடியா 3 தொகுதிகளில் உள்ளது. மேலும் சில மிஸ்டிக்கள். தொலைவில் கத்தோலிக்கர்கள் கல்லிஷின் மது கிறிஸ்துவின் இரத்தமாக மாறும்போது குடித்துள்ளனர். இதனால் ஒரு 18ஆம் நூற்றாண்டின் இத்தாலிய மேரி பிரான்சோய்ஸ் டெஸ் சிங்க்ளைஸ் பற்றி சாட்சி அளிக்கிறார். அவள் சில துளிகள் எடுத்தாள், ஆனால் எனக்கு கேள்வி கேட்கவும் அந்த விஷயத்தை உறுதிப்படுத்தவும். அவள் அறை குடித்தபோது உள்ளடக்கத்தில் ஒரு பகுதியின் தெளிவானது குறைபாடு இருந்தது. இதனால் நான் மிகவும் ஆச்சரியப்பட்டேன். 1912 இறந்த கன்னியாஸ்திரி மரியா கிராசியா கார்லோவின் விஷயத்திலும் இதுவே நடந்தது. இது நெருங்கியவரின் சாட்சி. நாள் மரியா இருந்தார். நான் அவரிடம் புதிய அதிசயம் நடந்தது என்று கேட்டேன். அவள் பதிலளித்தார். வாக்குமூலம் பயந்தார். இந்த காலை அவர் கல் எடுத்த போது மது குறைந்தது பார்த்தார். மேலும் அது ஆழத்தில் விழுந்ததா என்று பார்த்தார். ஆனால் பயனற்றது. நான் அதை குடித்தேன் மற்றும் கல்லிசில் மிகவும் குறைவாகவே விட்டேன். ஆனால் இதெல்லாம் எப்படி நடந்தது எனக்கு தெரியவில்லை. புனிதர்கள், மிஸ்டிக்களின் வாழ்க்கையில் உள்ள அசாதாரண யூகாரிஸ்டிக் நிகழ்வுகள் அதிகம் உள்ளன. நான் 2 மணி நேர ஆராய்ச்சியை நிரப்பலாம். இந்த தலைப்பு உங்களுக்கு ஆர்வமா? நான் இதற்கான வீடியோ செய்யலாம். நீங்கள் இப்போது நினைவில் கொள்ள இந்த நிகழ்வுகளின் பல தன்மைகள். ஆண்களும் பெண்களும் கடவுளின் மீது காதலானவர்கள். இயேசுவுக்கு யூகாரிஸ்டியில் உள்ளவராக காதல் இருந்தது. முடிவில் இது உங்களுக்கு தோன்றும் காமெடி, ஆனால் ஏமாற்றம். ஏனெனில் நான் வெறும் மேற்பரப்பில் மட்டுமே இருக்கிறேன் என்று நினைக்கிறேன். நான் உறுதி செய்கிறேன் இது மிகவும் சிரமமாக இருந்தது. நம்ப நிகழ்வுகளை கண்டுபிடித்தேன். ஆனால் இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு சில 10 சம்பவங்களை பேச முடிந்தது. இது மிகவும் நீடிக்காமல் இருக்க வேண்டும். ஆனால் நீங்கள் தோண்ட விரும்பினால்
பல உறுதியான மற்றும் சான்றளிக்கப்பட்ட வழக்குகளை கண்டுபிடிப்பீர்கள் என்பதை உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள். முடிவில் நான் சில சம்பவங்களை மட்டுமே பேசினாலும் நமக்கு உள்ள அனைத்து தகவல்களை பார்த்தால் நான் உங்களுக்கு வழங்கியுள்ளேன். இயேசு உண்மையாகவே புனித அபரிசுத்தத்தில் இருக்கிறாரா என்பது மிகவும் சாத்தியமாக தோன்றுகிறது. நான் உங்களுக்கு விளக்கியுள்ள காரணங்கள் நம்மால் உண்மையாக இருக்கிறோம் என்றால் மற்றும் உண்மையை ஏற்கிறோம் என்றால் போதுமானவையாகவே உள்ளன. மேலும் இயேசு தனது வாழ்க்கையில் இதை மிகவும் தெளிவாக கூறியுள்ளார். யோவனின் சுவிசேஷத்தில் உள்ள 6வது அத்தியாயத்தில் உள்ள இந்த உரையை வாசிக்க வேண்டும். என்னுடன் இறுதி வரை இருங்கள், கிளம்பாதே, ஏனென்றால் முக்கியமான விஷயம் வருகிறது. தொடங்குவதற்காக நான் அந்த உரையை வாசிக்க. இயேசு அவர்களுக்கு பதிலளித்தார், நான் வாழ்க்கையின் ரொட்டி. எனக்கு காண்டு வரும் ஒருவர் எப்போதும் பசிக்காது. எனக்குள் நம்பிக்கை வைக்கும் ஒருவர் எப்போதும் தாகமடையாது. ஆனால் நான் இதை ஏற்கனவே உங்களுக்கு கூறியுள்ளேன். நீங்க பாத்தீங்க, ஆனால் நீங்கள் நம்பல. மற்றொரு சிறு இடத்துல நான் வாழ்க்கையின் ரொட்டி. மருதாணியில உங்கள் அப்பாக்கள் மன்னாவை சாப்பிட்டனர், ஆனால் அவர்கள் இறந்து விட்டனர். ஆனா பரலோகத்திலிருந்து இறங்கி வரும் அப்பம், அதை புசிக்கிற எவனும் சாக மாட்டான். நானே பரலோகத்திலிருந்து இறங்கின ஜீவாப்பம். இந்த ரொட்டியை யாராவது சாப்பிட்டால் அவர் எப்போதும் வாழ்வார். நான் தரும் ரொட்டி, அது என் உடல், உலகின் வாழ்க்கைக்காக வழங்கப்பட்டது. ஆமென், ஆமென். நான் உங்களுக்கு இதை சொல்கிறேன். நீங்கள் மனிதனின் மகனின் உடலை சாப்பிடவில்லை என்றால் மற்றும் நீங்கள் அவரது இரத்தத்தை குடிக்கவில்லை என்றால் உங்களுக்குள் வாழ்க்கை இல்லை. என் உடலை சாப்பிடும் மற்றும் என் இரத்தத்தை குடிக்கும் ஒருவர் எப்போதும் வாழ்வார் மற்றும் நான் அவரை கடைசி நாளில் உயிர்ப்பிக்கிறேன். உண்மையில என் உடல் உண்மையான உணவு மற்றும் என் இரத்து உண்மையான பானம். என் உடலை சாப்பிடும் மற்றும் என் இரத்தத்தை குடிக்கும் ஒருவர் என்னில் வாழ்கிறார் மற்றும் நான் அவரில் வாழ்கிறேன். அதேபோல் உயிருள்ள அப்பா என்னை அனுப்பியுள்ளார் மற்றும் நான் அப்பாவால் வாழ்கிறேன். அதேபோல் என்னை சாப்பிடும் ஒருவர் அவர் என்னால் வாழ்வார். இது வானத்திலிருந்து இறங்கிய ரொட்டி. அது அப்பாக்கள் சாப்பிட்டதை போன்றதல்ல. அவர்கள் இறந்து விட்டனர். இந்த ரொட்டியை சாப்பிடும் ஒருவர் எப்போதும் வாழ்வார். 1935 ஜூலை 8ஆம் தேதி ஆண்ட்ரே ஃப்ரொசாட், ஒரு செய்தியாளர், பாரிஸில் உள்ள நுயிட் சாப்பேல் கதவை சீராக தள்ளினான். ஒரு கம்யூனிஸ்ட் சுதந்திர மேசன். அவரது தந்தை லூயிஸ் ஆஸ்கார் ஃப்ரோசார்ட்டால் ஒரு நாத்திகராக வளர்க்கப்பட்டார். ஆண்ட்ரே கடவுளின் கருத்துக்கு சந்தேகத்துடன் இருந்தார். சாப்பேலில் நுழைந்த போது அவர் புனித சாக்ரமெண்டிலிருந்து வெளிவரும் ஒரு தீவிர ஒளியை காண்கிறார். இந்த வெளிச்சம் ஒரு ஆவியியல் ஒளியாக மாறுகிறது. 10 நிமிடங்கள் கழித்து வெளியே வந்தபோது அவர் தனது நண்பருக்கு நான் கத்தோலிக்கன் என்று அறிவிக்கிறார். ஒரு கணத்தில் இயேசுவின் ஹோஸ்டியில் அவர் அவரது உண்மையான இருப்பை உணர்ந்தார் மற்றும் அவர் மாற்றமடைந்தார். இந்த கடவுளுடன் உள்ள சந்திப்பு மிகவும் சக்தி வாய்ந்தது. நான் பிளாட்டோனுடன் சந்தித்ததை சந்தித்தேன் என்று சொல்கிறார். அவர் 1987 பிரெஞ்சு அகாடமியில் நுழைவதற்கு முன்பு கடவுள் இருக்கிறார், நான் அவரை சந்தித்தேன் என்ற தனது சாட்சியம் பற்றிய ஒரு புத்தகம் எழுதியுள்ளார். அவர் கொஞ்சமும் முட்டாளாகவோ அல்லது எளிதில் ஏமாறக்கூடியவராகவோ இருக்கவில்லை. முழுமையான மாற்றம், எந்த சந்தேகமும் இல்லாமல் இறுதி வரை புனித சாக்ரமெண்டில் இயேசுவின் சான்றாகும். ஏனெனில் யூகரிஸ்டிக் அற்புதங்கள் அழகானவை. இது இயேசு யூகரிஸ்டியில் உள்ளார் என்பதற்கான நம்பிக்கையை வலுப்படுத்தும். ஆனால் இப்போது முக்கியமானது, ஒரே முக்கியமானது, நாங்கள் இயேசுவுடன், புனித ஹோஸ்டியில் உள்ள இயேசுவுடன் நாங்கள் தான் அந்த தனிப்பட்ட சந்திப்பை உருவாக்குவது. முக்கியமானது வாழ்வது. நாங்கள் யூகரிஸ்டியுடன் ஒரு உறவை உருவாக்க வேண்டும். ஏனெனில் கடவுள் அவர்தானே ஒரு இவ்வளவு சிறிய ரொட்டியில் இருக்கிறாரானால் அப்போது அதை தவிர்க்க கூடாது. இது பூமியில் உள்ள மிக முக்கியமான விஷயம். ஆனால் சிலர் கேள்வி எழுப்பலாம், ஏன் இயேசு ஒரு சாதாரண ரொட்டியின் ஹோஸ்டியில் வர விரும்பினார்? இந்த விசாரணையில நான் இதற்கான காரணங்களை வழங்கினேன். இது உண்மையில் அப்படியே உள்ளது. இயேசு உண்மையில் ஹோஸ்டியில் இருக்கிறார். ஆனால் அவர் ஏன் இதை செய்வார்? கடவுள் ஒரு சிறிய ரொட்டியின் துண்டில் இவ்வளவு மறைவாக வருவது ஏன்? எவரும் அதில் கவனம் செலுத்தாத அளவுக்கு சில கத்தோலிக்கர்கள் கூட அதில் நம்பவில்லை. இயேசு இந்த ஹோஸ்டிகளில், சில சமயங்களில் யாரும் வராத தேவாலயங்களில், ஒரு சிறிய இருண்ட டேபர்நேக்கிளில் அடைக்கப்பட்டு ஏன் இருக்கிறார்? உண்மையில் நாங்கள் பின்னணி உள்ள தத்துவ காரணத்தை புரிந்து கொள்ளவில்லை என்றால் இது எந்த அர்த்தமும் இல்லாததாக தோன்றுகிறது. நாம் நேர்மையாக இருக்கலாம். இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு யூகரிஸ்டிக் அற்புதங்களை அறிமுகம், இது அறிவியலுக்கு விளக்கமளிக்க முடியாத மர்மங்கள், தத்துவத்தை செய்யவில்லை. மேலும் ஆழமாக செல்ல விரும்பும் அனைவருக்கும் இயேசு புனித ஹோஸ்டியில் இருக்க விரும்பியதற்கான காரணம் என்ன என்பதை அறிய நான் ஆன்மீக வாழ்க்கை பற்றிய நான் உருவாக்கிய முழுமையான பயிற்சிக்கு உங்களை மீண்டும் வழி நடத்துகிறேன். நீங்கள் விவரத்தில் மற்றும் கருத்தில் ஒட்டியுள்ள இணைப்பை காணலாம். இது ஆர்வம் உள்ளவர்களுக்கு பயிற்சியின் ஒரு சிறிய விளம்பரமாகும். 3வது மாடலில் விரைவில் வெளியிடப்படும். நீங்கள் இயேசு ஹோஸ்டியில் காரணம் மற்றும் யூகரிஸ்டியுடன் உங்கள் உறவை வளர்க்க வேண்டும் என்பதை கற்றுக்கொள்வீர்கள். அதை தவிர்க்காதீங்கள். இது உங்கள் வாழ்க்கையை புதுப்பிக்கலாம். சந்தா எடுக்க வையுங்கள். மேலும் கன்னி 1 மில்லியன் மக்களுக்கு முன்னால் தோன்றிய மற்றொரு அதிசயத்தை பார்க்க விரும்பினால் இங்கே போய் அடுத்த வாரம் புதிய அதிசயங்கள் மீண்டும் சந்திப்போம். விரைவில் நண்பர்களே.